வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 436 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் காசா முழுவதும் மிகப்பெரிய அளவில் குழந்தைகள் மீதான வன்முறை என்பது அதிகரித்திருக்கிறது. 96% குழந்தைகள் போதுமான ஊட்ட அ உணவு இல்லாமல் அவதிப்படுவதாகவும், இது மிகப்பெரிய அளவில் அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சர்வதேச சர்வதேச அமைப்புகள் கூறி வருகின்றன. அதே நேரத்தில் மறுபுறம் தங்களது தாக்குதலை இஸ்ரேல் சிறிதும் நிறுத்தவில்லை. அதற்கு இணையாக பாலஸ்தீன் தரப்பில் ஹமாஸ் உள்ளிட்ட அமைப்புகளும் மிக கடுமையான எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். அது குறித்து பல காணொளிகளும் நேற்றும் வந்திருந்தது, பார்த்திருப்பீர்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் சிரியாவை தங்களின் பகடைக்காயாக கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வேலையில் இஸ்ரேல் மற்றும் மேற்குள் நாடுகள் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. அது என்ன? அதற்கு பின்னால் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதையும் பேசவிருக்கிறோம். ஆ வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நீங்க பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. அதாவது வந்து ட்ரம்போட அந்த யூனிகார்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பிரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதே போல வழக்கம் போல அந்த ட்விட்டர் பேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஈரான் தரப்புல இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் லெவல்ல இருக்கிறவங்களே வந்து நாங்க இந்த ரூட்ல போய் தாக்குவோம், அந்த ரூட்ல தாக்குவோம்னு படம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். அத பத்தி நம்ம பேசுவோம். இஸ்ரேல் தரப்புல. ஆமா. சரி, மன்னிக்கவும். இஸ்ரேல் தரப்புல ஈரான்ல போய் இப்படி தாக்குவோம், நடத்துவோம் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னா, ஐஆர்ஜிசியோட சீஃபா இருக்கிற அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிரியா உள்ள வர்ற இஸ்ரேல் துருப்புகள் யாரா இருந்தாலும் அங்கேயே புதைக்கப்படுவார்கள். அதுக்கு வேணா காலம் எடுக்கும். ஆனா வந்து இது வச்சு நடக்கும் அப்படின்னு. இங்கேருந்து நம்ம ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் தோழர்கள்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா நாங்க வீடியோ போட்டு 5 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 6வது நாள் இன்னைக்கு தான் நீங்க வீடியோ பார்க்குறீங்க. முதல்ல எங்களுக்கு 2 பேருக்குமே நேரம் பத்தல. அந்த காரணத்தினால தான். தோழர்கள் வந்து உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம். அதனால வீடியோ தொடங்கும்போதே நீங்க லைக் பண்ணிருங்க. அப்பதான் வந்து மத்தவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் காட்டும். தோழர், இப்போ அத நான் கேட்டது தான். ம் எந்த இவர ஏற்கனவே இருந்த ஹெஸ்புல்லா, அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள இருந்த அத்தன பேரையும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அமுக்கிட்டாங்க. யாருக்குமே வந்து அங்க எதுவும் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அல் கொய்தா தான் அங்க வந்து ஆட்சி பண்ணுது. அப்படி இருக்கும்போது எந்த இதுல வந்து தைரியத்துல அல்லது எந்த கணக்கீடுல ஈரான் சொல்லுது, உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா, உங்கள வந்து புதைச்சுருவோம் அப்படின்னு. இதுலேருந்து பேசலாம்னு நெனைக்கிறேன். ஆ தெரியல தோழர். அது என்ன ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் தகவல்கள். அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. எந்த பின்னணியில பேசுறாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேள புரொபகேண்டாவா கூட இருக்கலாம். ஏன்னா, நீங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு எதிரி வந்து உங்கள தாக்குறதுக்கு முன்னாடி டிட்டர் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள பேசுவாங்க. அதே நேரத்துல பொதுமக்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் பேசுறதா இருக்கலாம். ஸோ, அதனால இது எந்த கேட்டகரியில அவங்க பேசுறாங்க, இல்ல உண்மையாவே வந்து திட்டமிடல் வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா, கடந்த வாரம் அந்த அதாவது இதுல சிரியால வந்து இந்த அரசாங்கம் விழுந்தது. பஷர் அல் அசாத் வெளியேறினது. அதற்கு நம்ம போன முறை பேசும்போது விளக்கம் குடுத்திருந்தோம். நடந்ததுங்கிறது பஷர் அல் அசாதுன் வந்து பல விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டாரு. குறிப்பா வந்து ஈரானுடைய தொடர்புகளையும், ரஷ்யாவுடைய தொடர்புகளையும் வந்து அவரு குறைச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த பின்னணியில தான் வந்து இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு, பின்னாடி கிடைச்ச தகவல்கள் மூலமான அந்த தகவல்கள நம்ம சொல்லியிருந்தோம். அத உறுதிப்படுத்தும் விதமா, அ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி கடந்த புதன்கிழமை அன்னைக்கு பேசின பேச்சுல அத எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தியிருந்தாரு. அதுல அவரு மிக முக்கியமான சில விஷயங்கள சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன சொன்னாருன்னா, இந்த திட்டமிடல்ங்கிறது, அதாவது ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வந்து இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான திட்டமிடல் ஒட்டுமொத்தமா பண்ணதுங்கிறது, இஸ்ரேல், அமெரிக்கா 2 நாடுகளும் சேர்ந்து பண்ண திட்டம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சந்தேகம் இல்லாத அளவுக்கு தரவுகள் நம்மள்ட்ட இருக்கு. ஆதாரங்கள் இருக்கு. அந்த பின்னணியில இது கம்ப்ளீட்டா
இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தின திட்டமிடலோட தான் வந்து இந்த நிகழ்வு நடந்தேறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதுல கூடுதலா ஒரு இன்னொரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. இதுல அண்டை நாட்டு உன்னோட உதவியோட இந்த திட்டமிடல் நடந்தேறி இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அண்டை நாடுகள் ஒரு நாட்டோட உதவியோடனாக்க அது துருக்கி தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அததான் அவரு சொல்லியிருக்கிறாரு. அப்ப 3 நாடுகள் வந்து சேர்ந்து தான் இந்த திட்டமிடலோட நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரு சொல்லியிருக்கிறாரு. ஆ இதுதான் வந்து நம்ம நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இது அமெரிக்காவுக்கு இதுல திட்டமிடல் இந்த இந்த பிளான்ல வந்து அமெரிக்காவுக்கு ஈடுபாடு இருந்தது. ஏன்னா, குறிப்பா இஸ்ரேலினுடைய நலனுக்காக வந்து இயங்கணும். 2வது அமெரிக்காவினுடைய இந்த இந்த ஆதிக்க நலன்கிறது, இந்த பகுதியிலோட இருக்கக்கூடிய ஆதிக்கம்ங்கிறது ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால கேள்விக்குள்ளாக்கப்படுது. ஸோ ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ ஒழிக்கணும்னா, ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான நாட்ட வந்து அரசாங்கத்த மாத்தணுங்கிற முயற்சிங்கிறது தொடர்ந்து இடம்பெறுது. இதுதான் வந்து செய்மூர் ஹெர்ஷ் எழுதின அந்த ரீடைரக்ஷன்ங்கிற அந்த ஆர்டிக்கல்ல இததான் தெளிவுபடுத்தியிருந்தார். சிரியால ஆட்சி மாற்றம் உருவாகறதுக்கான அடிப்படைங்கிறது அங்கிருந்தே ஆரம்பிச்சு வருது அப்படிங்கிறத. ஏன்னா ஹெஸ்புல்லாவுக்கு போகக்கூடிய ஆயுதங்கள்ங்கிறது ஈரான்ல இருந்து போகக்கூடிய ஆயுதங்கள்ங்கிறது சிரியா வழியா தான் போகுது. சிரியாவ வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கு பஷர் அல் ஆசாத் ஒத்துக்கலங்கிறது மிகப்பெரிய சிக்கல். அதனால ஆட்சியை நீக்கணுங்கிறதுல முடிவுல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நேற்று வந்து துருக்கியுடைய அ ஆயில் அ அதாவது உள்நாட்டு எண்ணெய் வளத்துறை அமைச்சரா இருக்கக்கூடியவர் வந்து பேசியிருக்கிறாரு. அப்ப அதுல அவரு வெளிப்படையா பேசியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த போர் அதாவது சிரியாவின் ஆட்சி கவிழ்ப்புக்கான அந்த போருங்கிறது 2011ல ஆரம்பிச்சு 12, 13ன்னு விரிவடைஞ்சு, அது 15 வரைக்கும் போயி, அதுக்கப்புறம் ரஷ்யாவினுடைய தலையீடு, ஈரானுடைய தலையீடு, ஹெஸ்புல்லாவினுடைய தலையீடுனால அந்த முயற்சிங்கிறது தடை செய்யப்பட்டு, இன்னைக்கு மறுபடியும் அந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது நிகழ்ந்தேறி இருக்கு. இப்ப இந்த 15 ஆண்டு கால முயற்சிங்கிறது இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறதா அவங்க நம்புறாங்க. அந்த பின்னணியில துருக்கியினுடைய எண்ணெய் வளத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்கிறார் நேத்து. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கத்தார்ல இருந்து ஆயில் பைப்லைன் கொண்டு போறதுக்கான அந்த திட்டம்ங்கிறது நம்ம இனிமே செயல்படுத்துறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ கத்தாரும், துருக்கியும் ஏன் சிரியாவினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்காக வகாபிஸ்ட் தீவிரவாதிகளையும், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளையும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து ஆயுத உதவிகள்லாம் வழங்கி இந்த போர வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான மூல காரணங்கிறது இதுதாங்கிறத அவரு நேற்று பேசுனத வெளிப்படையா தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ அதனால இவ்வளோ காலம் நம்ம வந்து அத ஹைப்போதெட்டிக்கலாவோ இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு அனுமானத்திலயோ பேசிக்கிட்டு இருந்ததுங்கிறது இன்னைக்கு களத்திலேயே வந்து நிகழ்வுக்கு வருது. என்னன்னா, அவங்க வெளிப்படையா ஒத்துக்கிறாங்க. எங்களுடைய திட்டமிடல்ங்கிறது இத மையமா வச்சு தான் நாங்க இந்த இந்த இதுக்குள்ள போனோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனா இன்றைய கள சூழல்ங்கிறது வேறு விதமானதா இருக்குது. அது அமெரிக்காவுக்கு ஒத்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்ங்கிறது ரஷ்யால இருந்து தடைபட்டுடுச்சு. இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எண்ணெய் வளங்கள வந்து குடுக்கறது, இல்ல ஆயில் கேஸ வந்து குடுக்கறதுங்கிறது அமெரிக்காவினுடைய எல்என்ஜி தான். ஸோ எல்என்ஜி தான் வந்து அமெரிக்காவுடைய எல்என்ஜி தான் அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அரபு நாடுகள்ல இருந்து போகக்கூடிய ஆயிலையோ, கேஸையோ வந்து அனுமதிப்பாங்களா? அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட்ல இன்னைக்கு பல மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. ஆனாலும் இந்த ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அவங்களுடைய இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்த கேள்விக்குள்ளாக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகளா மாறிடுச்சு. குறிப்பா வந்து அக்டோபர் 7க்கு அப்புறம் அதனுடைய வீரியம் வந்து அதிகமாச்சு. அந்த வீரியம் வந்து தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு போச்சு அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து இதுல ஒரு டிஸ்ட்ரப்ஷன உருவாக்கணும். அதேபோல ஈரானுக்கு எதிரான போர் முயற்சியில ஒரு ஒரு வெற்றிய வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. கம்ப்ளீட்டான ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு நேரேஷன் லெவல்ல வந்து அவங்களுக்கு வெற்றி தேவை. ஏன்னா மக்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணணும். அமெரிக்கன் பப்ளிக் கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அமெரிக்காவினோட பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும். நம்மளால வெற்றி அடைய முடியும். இன்னும் கொஞ்சம் பிரஷர போட்டோம்னா நம்மளால வெற்றி அடைய முடியும். அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பா வந்து நெதன்யாகுவுக்கு இருக்கிற அந்த
மனநிலைங்கிறதும் அதுதான். அவரு வந்து போர்ல காசாக்குள்ள வெற்றி அடைய முடியல ராணுவ ரீதியா. அதுக்கு அடுத்து அந்த அந்த வெற்றிய வந்து அவரு என்னவா மாத்துனாருன்னாக்க, மக்கள படுகொலை பண்றது, எத்னிக் கிளென்சிங் பண்றது, இடங்கள புடிச்சுக்கிறது, அப்படிங்கிற மாதிரி வந்து அத வந்து வெற்றியா வந்து அந்த சமூகத்துக்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அத வந்து பிரதான வெற்றி. ஆனா அவங்களுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ங்கிறது இது கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டா ஹமாஸ அழிச்சொழிக்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். கேப்டிவ்ஸ ரிலீஸ் பண்றது தான் அவங்களுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ். அதுதான் அந்த போருக்கான அடிப்படை. ஆனா அந்த வெற்றி எதையுமே அவங்களால பெற முடியல. அதற்கு பதிலீடா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, எத்னிக் கிளென்சிங் பண்றது, அ இனப்படுகொலை பண்றது, கம்ப்ளீட்டா காசாவ அழித்தொழிக்கிறது, அ அதன் மூலமா வந்து தங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டதா பறைசாற்றுறது. ஸோ அததான் வந்து அவங்க வெற்றியாவே வந்து இன்னைக்கு காமிக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ங்கிறது காசாக்குள்ள நிறைவேறலன்னோனே, அவங்க வந்து எங்க அடுத்து எத நோக்கி நகர்றாங்கன்னா, வெஸ்ட் பேங்க்க நோக்கி நகர்றாங்க. வெஸ்ட் பேங்க்ல வந்து அவங்களால பெரிய வெற்றிய அடைய முடியக்கூடிய சூழ்நிலை இல்ல. அடுத்து உடனடியா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹெஸ்புல்லாவ நோக்கி நகர்றாங்க. இப்ப இந்த போர வந்து எதையும் வந்து முழுமையான வெற்றிய கொண்டு வர முடியாத சூழ்நிலையில, ஏதோ ஒரு வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க மக்கள்ட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி, இதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. இதுதான் நமக்கு பிரதானமான வெற்றி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, அடுத்தடுத்த களத்த நோக்கி நகர்றாங்க. அடுத்தடுத்த களத்த நோக்கி நகர்றதுல, அவங்க அடைஞ்ச மிக முக்கியமான வெற்றிகள்னாக்க, நீங்க ஹெஸ்புல்லாவினுடைய லீடர்ஷிப்ப வந்து அழிச்சது. ஹெஸ்புல்லாவினுடைய லீடர்ஷிப்ப அழிச்சது தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் கிரவுண்ட் இன்வேஷனே ஆரம்பிச்சாங்க. ஆனா கிரவுண்ட் இன்வேஷன்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. கிரவுண்ட் இன்வேஷன்ல எந்த வெற்றியையும் அவங்களால அடைய முடியல. அதனால தான் வந்து அவங்களுக்கு சீஸ்ஃபயர் அக்ரீமென்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போ அவங்களுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ்ல எங்கேயுமே வந்து வெற்றி அடையல. அவங்களுடைய செட்டிலர்ஸ வந்து மீள்குடியமர்த்தம் பண்ணுவான்னாங்க. அது எதுவுமே நடக்கல. அப்ப எதுவுமே வந்து அவங்க சொன்னதுல வந்து எதுவுமே வெற்றி அடையல. ஆனா அவங்க வேற ஒண்ண வந்து வெற்றியா காமிச்சுக்கிறாங்க. அப்படிதான் வந்து அவங்க இந்த இந்த ஸ்கீம வந்து கொண்டு போறாங்க. இந்த ஸ்கீம்ங்கிறது ஒட்டுமொத்தமா நடக்காத அதாவது ஆக இவங்க சொல்றத விட, சொல்றது ஒரு 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 அப்ஜெக்டிவ வச்சுக்கிட்டு, செயல்பாட்டுல வரும்போது என்ன கிடைக்குதோ, என்ன வந்து அவங்களுக்கு சாதகமான அம்சங்கள் அதுலருந்து கிடைக்குதோ, அத வந்து தங்களுடைய பிரதான வெற்றியா வந்து அவங்க வச்சுக்கிட்டு, அதன் மூலமா வந்து மக்கள கன்வின்ஸ் பண்றது, நாம வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நம்ம அல்டிமேட் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுல வந்து இந்த வெற்றிகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறத அவங்களுக்கு மக்களுக்கு சொல்றாங்க. மேற்கத்திய தரப்புக்கு சொல்றாங்க. இப்ப அதனுடைய ஒரு அடுத்த வடிவமா தான் அவங்க வந்து இந்த சிரியால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதையும் வந்து தங்களுக்கான வெற்றியா வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா, சிரியால ஆட்சி மாற்றம் நடந்ததுல என்ன வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது? குறிப்பா சொல்லப்போனா அமெரிக்காவுக்கு என்ன வெற்றி கிடைச்சது? இல்ல துருக்கிக்கு என்ன வெற்றி கிடைச்சது? இஸ்ரேலுக்கு என்ன வெற்றி கிடைச்சது? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, லாங் டைம்ல எந்த வெற்றியும் கிடைக்கல. லாங் டைம்ல ஒரு கேயாஸ கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான ஒரு கேயோஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிரியா வந்து 3 பகுதிகளா பிரிச்சு இருக்கு. ஒண்ணு வந்து ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள். குறிப்பா வந்து இந்த ஐசிஸ் உடைய ஆஃப்ஷூட் அமைப்பா இருந்த ஹெச்டிஎஸ்ங்கிற தீவிரவாத அமைப்பு புடிச்சு வச்சிருக்கிற பகுதி. புடிச்சு வச்சிருக்கிற பகுதின்னா வந்து விலகிட்டாங்க. அவங்க சண்டை போட்டு கூட வந்து வின் பண்ணி வரல. ஏன்னா வெறும் 30,000 பேர் தான் வந்தாங்க அந்த தீவிரவாதிகள். இந்த ராணுவங்கிறது பின்வாங்கி வந்துருச்சு. சண்டையே நடத்தாம வந்து ஒரு வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த பகுதிய வந்து அவங்க புடிச்சுட்டாங்க. இன்னொரு பகுதிய வந்து என்ன பண்றாங்கன்னா, துருக்கியினுடைய ஆதரவு படைகளா இருக்கக்கூடிய அ சிரியன் நேஷனல் ஆர்மிங்கிற ஒரு படை, ப்ராக்ஸி ஃபோர்ஸ், இன்னும் பல துருப்புகள், இன்னும் பல அமைப்புகள் வந்து துருக்கிக்கு ஆதரவான அமைப்புகளா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய பிரதான நோக்கமா வந்து எத வச்சு வர்றாங்கன்னா, குர்திஸ்தான் படைப்பிரிவுகள் அமெரிக்காவினுடைய ஆதரவோட பகுதிகள புடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதிகள புடிச்சு குர்திஸ்தான் அமைப்புகளுடைய அந்த விடுதலை கனவ அழிக்கணுங்கிறத நோக்கமா வச்சு அவங்க வராங்க. அந்த பகுதிய புடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்ப அந்த பகுதிய ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஆதரவோட குர்திஸ்தான் படை வீரர்கள் புடிச்சு வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பகுதியா தனியா இருக்கு. அந்த பகுதிக்கான சண்டைங்கிறது துருக்கிக்கு அந்த படைக்குமான சண்டை வந்து நடக்குது. அந்த அந்த படைக்குமான சண்டைங்கிறது தொடர்ந்து அதுக்கப்புறம் இந்த போர் அதாவது ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் இந்த பகுதிய புடிச்சதுக்கு அப்புறம், அரசாங்கம் வெளியேறினதுக்கு அப்புறம், அந்த போர் வந்து தீவிரமடைஞ்சு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இருவருக்கும் இடையிலான அந்த போருங்கிறது நடக்குது. இதுல அமெரிக்காவுக்கும்,
அமெரிக்கா, துருக்கிஸ்தான் எஸ்டிஎஃப் படைகள ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிரான போர்ல நேட்டோ கண்ட்ரியோடைய இன்னொரு நேட்டோ கண்ட்ரியா இருக்கக்கூடிய துருக்கி வந்து அவங்களுக்கு எதிரான சண்டையில ஈடுபடுது. இதுல எவென்ச்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, பிரின்சிபலி இது என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காவுக்கும் துருக்கிக்குமான சண்டையா வந்து ஒரு பகுதி வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பகுதியில இஸ்ரேல் வந்து ஒரு பகுதிய வந்து பிடிச்சுக்கிட்டு போகுது. இது வந்து சொல்லுது என்னன்னா, டமாஸ்கஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட நெருங்கி போறாங்க. இது நாங்க பஃபர் ஜோன உருவாக்குறோம் அப்படிங்கிற பின்னணியில வந்து போறாங்க. இதுக்கு இடையில சிரியாவினுடைய ஒட்டுமொத்த மிலிட்டரி கெப்பாசிட்டியையும் அழிச்சுட்டாங்க. இதுல ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் இந்த நாட்டுக்காக நாங்க போராடினோம். இந்த நாட்டுக்கான விடுதலைக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுடைய பேரையே வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கயத் தஹ்ரீர் அல்-ஷாம்ங்கிறதே இந்த நாட்டுக்கான விடுதலைக்கான அமைப்புங்கிற பேர்ல தான் வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்பு இஸ்ரேல் வந்து இந்த சோவர்னிட்டி சிரியன் சோவர்னிட்டிய வந்து புடிக்குது, சிரியாவ வந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பத்திலாம் எதுவுமே பேசல. அவங்க சிரியாவினுடைய மிலிட்டரி கெப்பாசிட்டிய கம்ப்ளீட்டா அழிச்சுட்டாங்க. இது வந்து எங்களுடைய சோவர்னிட்டிக்கு எதிரான நடவடிக்கைன்னு சொல்லி பெரிய பெரிய இத வந்து எதிர்ப்ப வந்து தெரிவிக்கல. புரொட்டஸ்ட் பண்ணல. அவங்க வந்த உடனே இந்த அல் ஜுலானி இந்த ஜுலானி வந்து என்ன சொல்றான்னா, இது வந்து எங்களுக்கான முதன்மை எதிரிங்கிறது ஹெஸ்புல்லாவும், ஈரானியன் மிலிஷியாவும் தான் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உடன்பாடுங்கிறது இதுல தெளிவாகுது. அட் த சேம் டைம் இஸ்ரேலினுடைய வெளிவு வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் என்ன சொல்றாருன்னா, குர்திஸ்தான் படை மீது வந்து தாக்குதல் நடத்துறத நாங்க வந்து அனுமதிக்க முடியாது. குர்திஸ்தானுக்கான விடுதலை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எல்லாமே அடிப்படை முரண்களோட தான் இருக்கு. எல்லாமே வந்து நம்ம நம்ம வழக்கமா சிந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்க எதுவுமே நடக்கல. எல்லாமே வந்து கன்ஃப்யூசனான ஒரு சூழலா தான் இருக்கு. இதுல என்னன்னா, கொடுமை என்னன்னா, ஆக்சுவலா நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல யாருக்குமே வந்து இது எதிர்பார்த்த நிகழ்வுகள் கிடையாது. இங்க வந்து எதுவுமே வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. எல்லாமே ஷாக்கிங்கா தான் நடந்திருக்கு. இந்த 10 நாளுக்குள்ள சிரியன் அரசாங்கம் விழும்னு யாரும் எதிர்பார்க்கல. பஷர் அல் ஆசாது விட்டுட்டு போவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. இந்த பகுதிய வந்து கம்ப்ளீட்டா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. இங்க நடந்த எந்த நிகழ்வுகளையும் யாருமே எதிர்பார்க்கல. இது எல்லாமே எல்லாருக்குமே ஷாக்கு. இது வந்து ஆரம்பிச்சது ஒரு நெருக்கடிய குடுக்கணும். சிரியாவுக்கு வந்து ஒரு கொடைச்சல குடுக்கணும். சிரியாவினுடைய ஆர்மிய வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதன் மூலமா வீக்கன் பண்ணணும். ரஷ்யாவையும், ஈரானையும் இந்த போருக்குள்ள கொண்டு வந்து தள்ளணும். இந்த போர்ல இவங்க வந்து ஈடுபடும்போது, இவங்களுக்கு எதிரான மற்ற முனைகள்ல இருக்கிற போர்க்களங்கள வந்து தீவிரப்படுத்தணும். அதன் மூலமா இவங்கள ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்குள்ள கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான நோக்கமா இருந்தது. ஆனா, இது சடனா வந்து எல்லா தரப்புலயும் வந்து வெற்றி, வெற்றி, வெற்றின்னு வரும்போது, அவங்களுக்கு இத கோப் அப் பண்றது தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் உடனடியா ஹெச்டிஎஃப் இந்த நாட்ட வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தோனே, இஸ்ரேல் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜிக் வெப்பனரி சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து அழிச்சுட்டாங்க. ஏன்னா, இது நேரடியா இஸ்ரேல் வந்து இந்த இந்த அமைப்பு வந்து இத புடிக்கணுங்கிறத வந்து பிரதான நோக்கமா வச்சிருக்கு. சிரியா வந்து இன்டாக்ட்டா வச்சுக்கணும். அதே நேரத்துல சிரியா வந்து தனக்கு ஆதரவான சக்தியா இருக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சிருந்ததுன்னா, இவங்க மீது வந்து தாக்குதல் நடத்தாது. இந்த வெப்பனரி சிஸ்டம் மீது தாக்குதல் நடத்தாது. இப்போ சிரியாங்கிற நாடு பாதுகாப்பு இல்லாத, பாதுகாப்பு துறையே இல்லாத கிட்டத்தட்ட வந்து லெபனான் மாதிரியான ஒரு நாடா மாறியிருக்கு. லெபனான்ல எப்படி லெபனான் ஆர்மி ஒண்ணுக்கும் உதவாத ஆர்மியோ, அந்த மாதிரியான ஒரு களம் வந்து இன்னைக்கு சிரியால ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ சிரியாக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு களத்துல. ஸோ இது எதுவுமே இதுல இது என்ன தெரியுதுன்னா, யாருக்குமே இதுல வந்து கிளியர் ஸ்ட்ராடஜிக் அ அப்ஜெக்டிவ் வந்து கிடையாது. இதுல துருக்கி வந்து இன்னைக்கு அமெரிக்காவையும் எதிர்கொள்ளணும். குர்திஸ்தான் படைகளையும் எதிர்கொள்ளணும். அதே நேரத்துல ஹெச்டிஎஸ்ஸ முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். இது எதுவுமே நடக்காத காரியமா இருக்கு. இப்போ ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டுல வேணுங்கிறது ரஷ்யாவினுடைய துருக்கியினுடைய நோக்கமா இருக்கு. ஆனா அவங்களால வச்சிருக்க முடியுமான்னா, அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதே நேரத்துல
குர்திஸ்தான் படைய வந்து அழிச்சிட முடியுமா அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஆதரவு குர்திஸ்தான் படைகளுக்கு இருக்கு. இஸ்ரேலினுடைய ஆதரவு குர்திஸ்தான் படைகளுக்கு இருக்கு. சோ அத எப்படி வந்து அழிக்க போறாங்க? இப்ப இதுல யாருக்கு யாருக்கு சண்டை வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரியல. அமெரிக்கன்ஸ் ஒரு காலமும் எத்னிக் ஒரு அதாவது நேஷனல் ஆம்பிஷனுக்கோ இல்ல நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கோ சப்போர்ட் பண்ற நாடு கிடையாது. ஆனா இது வந்து நகைமுரணா இருக்கு. அவங்களும் குர்திஸ்தான் விடுதலை அமைப்புகளும் வந்து ஒன்றிணைஞ்சு நிக்கிறது. சோ இததான் நம்ம சொன்னோம். இந்த விமர்சனம்ங்கிறது குர்திஸ்தான் விடுதலை படைகளுக்கு எதிரான விமர்சனம்ங்கிறது இந்த ஆக்சிமோரான் சிந்தனையிலேருந்து தான் வருது. இவங்க எதுவுமே வந்து சரியான வழியில பயணிக்கல. இவங்க கம்ப்ளீட்டா ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஃபோர்ஸா வந்து மாறிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம வந்து சொன்னோம். சோ இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷனா இருக்கு. இதுல என்ன ஒண்ணே ஒண்ணு தெளிவா இருக்குன்னா, ரஷ்யாவும், ஈரானும் இந்த பகுதியில என்கல்ஃப் பண்ணணும். அவங்கள வந்து கம்ப்ளீட்டா இதுக்குள்ள கொண்டு வந்து சிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சிங்கிறது நடைபெறாம போயிருச்சு. அத கம்ப்ளீட்டா அவங்க பண்ணதுனால, இவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்து திட்டமிடல் வடிவமைச்சாங்களோ, அது எல்லாமே இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல வீக்னஸ்ன்னு போச்சுன்னா, அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கும், ஈரானுக்கும் ஏற்பட்ட வீக்னஸ்ங்கிறது, இப்ப இந்த சிரியாங்கிறது டிஃபென்ஸ் பண்ண முடியாத ஒரு களமா மாறிடுச்சு. ஸோ அதனால இப்ப இன்னைக்கு இவங்களுக்கான ஓப்பன் ஸ்பேஸா போயிருக்கு. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல அவங்க வந்து ஏர் ஃபோர்ஸ அனுப்பி ஈரான் மீது நேரடியா தாக்குதல் நடத்தலாம். அப்படிங்கிறத இன்னைக்கு திட்டமிடலா வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா லாங் டைம்ல இது எதுவுமே வந்து நிரந்தரமானது கிடையாது. ஈரானுடைய ஃபோர்ஸஸ் வந்து எல்லா பகுதிகள்லயும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவு சக்திகள். சிரியால என்ன சொல்லப்போனா, கடைசியா கிட்டத்தட்ட ஒரு டிவிஷன், கம்ப்ளீட் டிவிஷன் சிரியன் ஆர்மில இருந்த கம்ப்ளீட் டிவிஷன்ங்கிறது அந்த விட்டுக்குடுப்புக்கு அப்புறம் அவங்க நேரடியா ஈராக் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. இப்ப ஈராக்கினுடைய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் கூட வந்து அவங்க ஒன்று சேர்ந்து பயிற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ எப்ப அவங்க மறுபடியும் உள்ளுக்கு வரப்போறாங்க, இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான போரை வந்து என்னைக்கு ஆரம்பிக்க போறாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு எடுத்து அவங்க எல்லாருமே விலகிட்டாங்க. இதுல என்னன்னா, இவங்க அவங்களுக்கு ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தவங்க, இன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து இந்த ட்ராப்புக்குள்ள சிக்கிட்டதா தெரியுது. இதுல இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வெற்றிங்கிறது, சிரியன் ஏர் ஸ்பேஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமான தாக்குதல வந்து நம்மளால ஈஸியா பண்ண முடியும் அதன் மூலமா. அப்படிங்கிறத இவங்க திட்டமிடலா வடிவமைக்கிறாங்க. அத அடுத்து ட்ரம்ப் வரும்போது, அந்த ஹாக்கிஸ் டீம் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வர்றாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஈரானுக்கு எதிரான போர ஆரம்பிக்கலாம். ஈரானுக்கு எதிரான குறிப்பா அணு ஆ அணு ஆ அணு ஆயுத தொழில்நுட்பம் டெவலப் பண்ற இடமா சொல்லப்படுற பல இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மேற்கத்திய ஊடகங்கள் புரபகண்டாவா பண்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியமானது? இல்ல அப்படி நடந்ததுன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும்? ஏன்னா ஈரானுடைய பிளஸ் பாயிண்ட்ங்கிறதே வந்து அது இருக்கிற லொகேஷன் தான். இப்போ ஈரான் மீதான தாக்குதல் வந்து நடந்ததுன்னா, உறுதியா அடுத்து வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்ங்கிறது தீவிரமா இருக்கும். ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எல்லா பகுதியில இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் வந்து தீவிரமாக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய பேஸஸ். இந்த பகுதியில இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸஸ். குறிப்பா குறிப்பா கத்தார்ல இருக்கக்கூடிய பேஸ். கத்தார்ல இருக்கிற பேஸ்ங்கிறது மிகப்பெரியது. அந்த பேஸ் கம்ப்ளீட்டா அழிக்கப்படும். அதுபோல கத்தார்ல இருக்கிற ஆயில் ரிஃபைனரி எல்லாமே அழிக்கப்படும். ஏன்னா, கத்தார் வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு ஆயுத உதவிகள் வழங்குனது மட்டுமில்ல, அவங்க இந்த சிரியாவினுடைய அலப்போ நகரத்த புடிச்ச உடனே, அங்க வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி தான் வந்து அசாத் கவர்மெண்ட்டால குடுக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து பொருளாதார நெருக்கடி, ஆ ஆ ரிசோர்ஸஸ கம்ப்ளீட்டா வந்து குர்திஸ்தான் படைகள் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தது. அதனால இவங்கள்ட்ட பணம் இல்ல. அ வெளிநாட்டு அதாவது பொருளாதார தடை இருந்ததுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. அதனால வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து புரொடியூஸ் பண்ண முடியல. அந்த குறைய நிவர்த்தி பண்றதுக்கு முழுமையான உதவி பண்ணிட்டு இருக்கிறது கத்தார். கத்தார் வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் அலப்போ நகரத்த கைப்பற்றின உடனே
இம்மீடியட்டா அங்க ஃபண்ட் பண்ணி, அங்க அன்னைக்கு கம்ப்ளீட் 24/7 வந்து எலக்ட்ரிசிட்டி குடுக்குறது தான் பிரதான வேலையா வந்து பண்றாங்க. அதன் மூலமா மக்கள் வந்து இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுல நாங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய சொசைட்டி மாற்றம் அடைஞ்சிட்டுறதா ஒரு ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய ஆதரவு பெறதுக்கான நடவடிக்கையில ஆதரவு குடுத்து அத முழுமையான ஸ்பான்சரா நின்னு பண்ணிட்டு இருக்கிறது கத்தார். இப்ப கத்தார் வந்து நேரடியா அதாவது ஈரானுக்கு எதிரான இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு எதிரான நடவடிக்கையில நேரடியா ஈடுபடுதுங்கிறது கிளியரா தெரியுது ஈரானுக்கு. ஸோ அவங்க தான் வந்து இன்னைக்கு B2 வகை பாம்பர்ஸ வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அவங்களுடைய பேஸ்ல. ஸோ இது எல்லாமே என்னத்த தெளிவுபடுத்துதுன்னா, கத்தார்ல இருக்கக்கூடிய பேஸும் சரி, கத்தாரினுடைய ஆயில் ரிசோர்ஸஸும் சரி, ஆயில் ரிஃபைனரிஸும் சரி, கேஸ் ரிஃபைனரிஸும் சரி, இது எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாகும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கம்ப்ளீட்டா பிளாக் செய்யப்படும். ஸோ இதெல்லாம் நடந்ததுன்னா உலகத்தினுடைய பொருளாதாரங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திக்கும். மிகப்பெரிய டிப்ரெஷனை வந்து எதிர்கொள்ளும் உலக பொருளாதாரம். ஸோ இப்ப இதெல்லாம் எதிர்கொண்டா இதை எப்படி வந்து சமாளிப்பாங்க? உலக உலக நாடுகள் எப்படி இதை சமாளிக்க போறாங்க? உலக மக்கள் எப்படி சமாளிக்க போறாங்க? இப்ப இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். அதாவது ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ்ங்கிறது இந்த பகுதி தான். இந்த பகுதி தான் வந்து அதற்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். ஸோ அதனால இத அவங்களுக்கு எதிரான ஒரு அணு ஆயுத உலை மீதான தாக்குதலோ, இல்ல அணு ஆயுத ஃபெசிலிட்டி மீதான தாக்குதலையோ நீங்க வந்து இனிஷியேட் பண்றாங்கன்னா, ஈரான் வந்து அதுக்கு மேல பொறுமை காக்காது. அப்படி பண்றாங்கன்னா, ஈரான வந்து அழிக்கும் நோக்கத்தோட தான் வந்து அவங்க பண்றாங்கங்கிறது கிளியரா தெரியும். இது வந்து சாதாரணமான ஒரு தாக்குதல் கிடையாது. இது கம்ப்ளீட்டா ஈரானுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஏற்படுற மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஸோ அத அப்படிதான் வந்து அவங்க அணுகுவாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனையா தான் வந்து ஈரான் வந்து அணுகும். ஈரானுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை வந்ததுன்னா, இந்த பகுதியில அமெரிக்காவினுடைய பேஸஸ ஹோஸ்ட் பண்ற எல்லா நாடுகளுக்கும் இது எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனையா தான் போகும். ஸோ அத நோக்கி தான் வந்து ஈரான் வந்து இந்த பிரச்சனைய வந்து நகர்த்தும். அப்படி நகர்த்துனுச்சுன்னா, இந்த பகுதியில அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய கேள்விக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய பேஸஸ் இங்க இருக்க முடியாது. அதே போல இஸ்ரேல்ங்கிற நாடுங்கிறது இருக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய மிசைல் கெப்பாசிட்டிங்கிறதும் சரி, அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியும் சரி, இந்த மிசைல் டெக்னாலஜிய பொறுத்தளவுல இஸ்ரேல்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது. இஸ்ரேல் மீதான தாக்குதல வந்து அவங்க கம்ப்ளீட்டா ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இஸ்ரேலால எதிர்கொள்ள முடியாது. இஸ்ரேலினுடைய ஏர் ஃபோர்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து நல் அண்ட் வாய்டா போகும். ஏன்னா, அவங்களுடைய எல்லா கெப்பாசிட்டியும் அழிக்கக்கூடிய வல்லமை வந்து ஈரானுடைய அ மிசைல் ஆர்சனலுக்கு இருக்கு. ஏன்னா, அவங்களுடைய எல்லா ஏர் பேஸ் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஏர் பேஸுமே தாக்கப்படும். அப்படி தாக்கப்படுறது மட்டும் இல்ல, கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் செய்யப்படுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது ஈரானுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனை. ஈரானுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் பிரச்சனைன்னா, அது கம்ப்ளீட்டா வந்து இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டென்ஸ கேள்விக்குள்ளாக்காம அந்த போர் வந்து நிக்காது. அப்படி போணுச்சுன்னா, அடுத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, யமன் அன்சருல்லா, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ஈராக்ல இருந்து இயங்குறது, இவங்க எல்லாருமே சேர்ந்து தாக்குதல் நடத்துவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா, இஸ்ரேல்ங்கிற அந்த என்டிட்டிங்கிறது தொடர்ந்து இயங்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கேள்விக்கு வந்துரும். அதே போல அமெரிக்காவினுடைய பிரசன்ஸ் இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரசன்ஸ் மிகப்பெரிய கேள்விக்கு வரும். இதுக்கு அடுத்ததா வந்து அமெரிக்காவினுடைய நேவல் டாமினன்ஸ் இந்த பகுதியில இருக்கக்கூடிய நேவல் ஷிப்பும் சரி, ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் சரி தாக்கி அழிக்கப்படும். ஸோ அதனால இது வந்து அடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்துரும். இது இது வந்து இதுவரைக்கும் வந்து டிட் ஃபார் டாட்ங்கிறது கம்ப்ளீட்டா களம் வந்து வேற விதமானதா போயி, இது கம்ப்ளீட் ஒரு முழுநீர போரா போகும். எல்லாருக்குமே இது வந்து இந்த பகுதியில வந்து மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கேள்வியா வந்து நிக்கும். ஸோ அந்த கடத்த நோக்கி நகர்த்துறதுக்கு தான் இப்ப இந்த திட்டமிடல் எல்லாமே பயன்படும். ஆனா இத வந்து அவங்க வெற்றியா ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிகளையும் வந்து பெரிய வெற்றியா நினைச்சுக்கிட்டு ஃபைனல் வெற்றியை நோக்கி நாங்க போகணுங்கிறத காய் நகர்த்தலாம் வச்சு நெத்தன்யாகு கொடுக்குற திட்டத்துக்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் குறிப்பா ட்ரம்ப் சூஸ் பண்ணியிருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் தயாரா இருக்கு. அதற்கு பலியாக தயாரா இருக்கு. அதை நோக்கி அவங்க நகர்ந்தாங்கன்னா இந்த களம்ங்கிறது அதை நோக்கி தான் போகும். இதை யாராலையும் தடுக்கவும் முடியாது.
இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியும் கிடையாது. ஏன்னா குளோபல் பொருளாதாரம் பாதிக்கப்படும். உலக பொருளாதாரமே இதுல மிகப்பெரிய பாதிப்பு வந்து சந்திக்கும். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கமாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈரானுடைய ஆயிலும் சரி, மிடில் ஈஸ்ட் பகுதியிலிருந்து போகக்கூடிய ஆயிலும் யாருக்கு பெரிய அளவுக்கு வந்து பயன்படுதுன்னா, சைனாவுக்கு தான் பயன்படுது. ஏன்னா சைனா தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கன்சியூமர் வந்து இந்த ஆயில்களுக்கான கன்சியூமர் வந்து சைனா. ஸோ சைனாவுடைய ஆயில் இன்ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு முயற்சியாவும், இவங்க இந்த போர வந்து திணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் வந்து இந்த போர் அடுத்த கட்டத்த நோக்கி எப்படி போகப்போகுது என்னங்கிறதெல்லாம் நம்ம ஆ அ அனலைஸ் பண்ண முடியும். ஆனா, எது எப்படியோ ரொம்ப மோசமான காலகட்டத்த நோக்கி தான் நகர்றோம். இந்த டெம்பரரி வெற்றி, இல்ல இவங்களா வெற்றின்னு சொல்லி காட்டிக்கிற அந்த நேரேஷன், இந்த செட் பண்ற நேரேஷன்ங்கிறதே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இவங்க ஸ்டேட்டடா சொன்ன எந்த வெற்றியும் இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. குறிப்பா மேற்குலகத்துக்கும் கிடைக்கல, இஸ்ரேலுக்கும் கிடைக்கல. மிகப்பெரிய ட்ராப்ல தான் திரும்ப திரும்ப போய் சிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, இவங்க எந்த வகையான வெற்றியையும் வந்து இதுவரைக்கும் அடையல. ஆனா, இது எல்லாத்தையும் அவங்க வெற்றியா வந்து மேற்கத்திய ஆடியன்ஸுக்கும், இஸ்ரேல் ஆடியன்ஸுக்கும் வந்து ப்ரொஜெக்ட் பண்றது மிகப்பெரிய ஆபத்தானது. ஏன்னா, இது வந்து எப்படின்னா, இஸ்ரேல் இயங்குறதே அவரு அலஸ்டர் க்ரூக் சொல்ற மாதிரி, ஒரு பான்சி ஸ்கீம் தான் வந்து வச்சு அவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து வெற்றி, 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 வெற்றின்னு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்போ வந்து தோல்வின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, இல்ல வெளியில இருக்கிறவங்க இது கம்ப்ளீட்டா தோல்வின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க, சர்வதேச நாடுகள் அப்படின்னா, இது வந்து அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு ஆதரவு குடுக்க மாட்டாங்க. வெளியேறுனாங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியரா தான் போகும். ஸோ அத நோக்கி தான் இந்த நாடு போகுது. இந்த நாடு வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வருது. ஈரானுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். ஏன்னா போருங்கிறது ஆரம்பிச்சதுன்னா, ஈரானுடைய வளர்ச்சிய பாதிக்கும். ஈரான் வந்து பின்னோக்கி போகும். ஈரானுடைய டெவலப்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். ஈரான்குள்ள இருக்கிற சொசைட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனைங்கிறது இன்னும் தீவிரமாகும். மிகப்பெரிய நெருக்கடி எதிர்கொள்வாங்க. பசி, பஞ்சம், பட்டினின்னு சொல்லி இந்த பகுதியே வந்து மீண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடிய எதிர்கொள்ளும். இது எல்லாத்தையும் கடந்து, இந்த இதே ஈக்குவலான பிரச்சனைகள வந்து மேற்குலக நாடுகளும் சரி, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சரி, இஸ்ரேலுமே வந்து எதிர்கொள்ளும். ஸோ இது மியூச்சுவலி வந்து டிஸ்ட்ரக்ஷன தான் உருவாக்கும். இந்த போருங்கிறது மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன வந்து என்ஷூர் பண்ணுது. அதுதான் வந்து இந்த இந்த காய் நகர்த்தல்கள் எல்லாமே வந்து சேர்ந்து அங்க நோக்கி தான் நகர்த்துது. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கான வழியே கிடையாது. ஏன்னா, இதுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு தரப்பு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது வந்து உருவாக்கணும், கிரியேட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்து இயங்குது. இன்னொரு தரப்பு இத எல்லாத்தையுமே அழிக்கணுங்கிற நோக்கத்தோட இயங்குது. ஏன்னா, இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டீம், அதாவது குறிப்பா வந்து குளோபல் சவுத், ரஷ்யா, சைனா, ஈரான் போன்ற நாடுகள், இவங்க சேர்ந்து உருவாக்குற அந்த மல்டிலேட்ரல் அ ஆர்கனைசேஷன்ஸ், பிரிக்ஸ் போன்ற அமைப்புகள், எஸ்சிஓ போன்ற அமைப்புகள், இது எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான உருவாக்கும் முயற்சி. புதுசா ஒண்ணு கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில இவங்க ஈடுபடுறாங்க. இதுதான் எக்ஸிஸ்டிங் உலக ஒழுங்கா இருக்கிற யூனிபோலார் வேர்ல்டு மூவ்மெண்ட்ட கேள்விக்குள்ளாக்குது. ஸோ இந்த 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 சிக்கல எதிர்கொள்ற யூனிபோலார் மூவ்மெண்ட்டினுடைய எம்பையரு அவங்க என்ன பண்றாங்கன்னா, உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட இல்ல. இப்ப இத வந்து நான் பிரிக்ஸ விட ஒரு சிறந்த அமைப்ப நான் உருவாக்குறேன். இத விட இன்சென்டிவ் குடுக்குறேன். இத விட வந்து நன்மதிப்பு குடுக்குறேன். எல்லாரையும் நான் வந்து இன்க்ளூசிவா ஏத்துக்கிறேன். நல்ல எல்லாருக்குமான டெவலப்மெண்ட்ட நான் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரியேஷன்க்குள்ள அவங்க போகல. அவங்க அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, இந்த உருவாகி வர்ற அமைப்ப டெஸ்ட்ராய் பண்ணுங்கிற நோக்கத்தோட தான் அவங்களுடைய போர் முறைகள, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிய வந்து வடிவமைக்கிறாங்க. அதனால தான் அவங்களால ஈஸியா வெற்றி அடையவும் முடியுது. ஏன்னா, நீங்க அழிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமா அழிக்கலாம். ஆக்குறது தான் மிகப்பெரிய கடினம். இந்த 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 நாடுகள் வந்து ஆக்கும் நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுனால இவங்களுக்கு கடினமானதா இருக்கு. எல்லாமே நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில ஒரு ஸ்ட்ராடஜிக் ஆம்பிஷனோட இவங்க செயல்பட வேண்டியிருக்கு. ஆனா அந்த தரப்பு இந்த இந்த உருவாகி வர்ற இத வந்து உடைக்கிறதுல தான் வந்து அவங்களுடைய வெற்றிய வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த பின்னணியில தான் இன்னைக்கு சிரியாங்கிற நாடு இவ்வளோ காலம் இந்த அழிவிலிருந்து காக்கறதுக்கான முயற்சிங்கிறது தொடர் முயற்சி. அது இன்னைக்கு நாளைக்கு முடியக்கூடிய முயற்சி கிடையாது.
அது இன்னொரு 10 ஆண்டுகள் ஆகலாம். சிரியாங்கிற நாட வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா இன்னொரு 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா அத அழிக்கிறதுக்கு 10 நாள் போதுமானதா இருந்தது. ஸோ அதுதான் அந்த மேற்கத்திய அணியினுடைய வெற்றிக்கான அடிப்படை. ஏன்னா அவங்களுக்கு இந்த 10 நாள் போதும். இருக்கிறத அழிக்கிறது தான் அவங்களுடைய பணி. உருவாக்குறது கிடையாது. உருவாக்கணும்னா 20 வருஷம் ஆனாலும் அவங்களால உருவாக்க முடியாது. உருவாக்குறது நோக்கமாவும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய பகுதிய தவிர, அவங்க உலகம் முழுக்க சுரண்டுறதுக்காக தான் வராங்க. எதையுமே உருவாக்குறதுக்காக அவங்க வரல. இருக்கிறத சுரண்டுறது. அப்ப சுரண்ட முடியாத பட்சத்துல வந்து அழிவ வந்து உருவாக்குறது. இதுதான் அவங்களுடைய நீண்ட கால திட்டமா இருக்கு. இதுதான் கடந்த 200 ஆண்டுகளா அவங்க பண்ற இந்த கலோனியல் காலகட்டம் முழுக்க வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க 500 ஆண்டுகளா கூட சொல்லலாம். உலகம் முழுக்க இதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ, அதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. ஆனா, இத எதிர்த்து நிக்கிறவங்க வந்து ஆக்கும் முயற்சியில ஈடுபடுறதுனால, பல இடங்கள்ல அவங்களுக்கு சறுக்கல் ஏற்படுது. ஏன்னா, அழிவ வந்து சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல வந்து அழிவ சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னொரு இடத்துல அந்த அழிவ வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியில வந்து வெற்றி அடையறாங்க. ஸோ, இப்படி வின்னு, லாஸு இப்படி பல்வேறு வகையான தோல்விகள், வெற்றிகள் அப்படிங்கிறத தான் வந்து இவங்க எடுக்குறாங்க. ஆனா எதிர்த்தரப்புங்கிறது இதுல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, எதிராளிக்கு தோல்வி சந்திக்கணும். எதிராளி வந்து அழியணும் அப்படிங்கிறத அவங்களுடைய பிரதான நோக்கமா வச்சிருக்கிறதுனால, அவங்கள எதிர்கொள்றதும் கடினமானது. ஏன்னா அவங்க வந்து ஆக்கும் நோக்கத்துக்கு வரல, அழிக்கும் நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. அழிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளானது. அததான் வந்து அவங்க தொடர்ந்து பண்றாங்க. அததான் சிரியாலயும் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப சிரியாவுல இந்த அழிவை ஏற்படுத்தினதுல, இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம், ஏற்பட போற சிக்கல்கள சிக்கல்கள சால்வ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு நோக்கமே கிடையாது. சிக்கலாக்கணுங்கிறது மட்டுமே நோக்கமா வச்சிருந்தாங்க. அதனால தான் எந்த பிளானும் கிடையாது. அடுத்து இதுக்கு என்ன நடக்க போது? இந்த நாடு என்னவா இருக்க போது? இத யார் ஆட்சி புரிய போறா? இங்க இருக்கிற சொசைட்டி என்ன பிரச்சனைகள எதிர்கொள்ள போகுது? அவங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இந்த மாதிரியான எந்த சிந்தனையும் கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனைய வந்து உருவாக்கணும். அத கொலாப்ஸ் பண்ணணும். கேயோஸ உருவாக்கணும். அப்படிங்கிறத மட்டுமே வந்து நோக்கமா வச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஈஸியா வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சக்சஸ் அடைஞ்சுட்டாங்க. ஸோ இது எந்த வகையிலயும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கான சக்சஸ் கிடையாது. இப்போ இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஆப்கானிஸ்தான்ல இதே மாதிரியான ஒரு சக்சஸ தான் அடைஞ்சாங்க. கடைசியா தோல்வி அடைஞ்சு வெளியேறுனாங்க. இதே மாதிரியான முயற்சியில ஈராக்ல ஈடுபட்டு கடைசியா தோல்வி அடைஞ்சுட்டாங்க. லிபியால ஈடுபட்டு அதே தான் நடந்தது. உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ, உடனடியா போனோனே அழிச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல அழிச்சிருவாங்க. ஆனா, திரும்ப வந்து அவங்களால அந்த பகுதிய வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு உருவாக்குற பழக்கமே கிடையாது. உருவாக்கணுங்கிறது அவங்களுக்கு நோக்கமும் கிடையாது. உருவாக்கணுங்கிற நிலை வரும்போது, அவங்க தோல்வி அடைவாங்க. மீண்டும் அந்த மக்கள் இவங்கள விரட்டி அடிச்சுட்டு, அந்த ஊர்லயே யாரோ ஒருத்தருக்கு அந்த பொறுப்ப வந்து ஒப்படைச்சுப்பாங்க. இதுதான் வந்து காலம் முழுக்க நடக்குது. இதனுடைய ஒரு தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இந்த இதுல வந்து நடக்குறாங்க. இதுல என்னன்னா, எதிரணிங்கிறது ஆக்கும் முயற்சியில ஈடுபடுறதுனால மிகப்பெரிய பின்னடைவுகள சந்திக்குது. ஸோ இத எதிர்கொள்றதுக்கான திட்டமிடலோட தான் வந்து அவங்க பண்ணணும். ஸ்ட்ராடஜிக்கா வந்து அவங்க திட்டமிடல் விட்டு தான் எடுத்து தான் வந்து இத பண்ண முடியும். ஸோ அந்த பின்னணியில தான் சிரியால இருந்து அவங்க பின்வாங்கி இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராடஜிக்கான பின்வாங்கல். அதற்கு பதிலா வந்து அவங்க வேற இடத்துல வந்து இதற்கான காம்பன்சேஷன் வந்து அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது தான் இது முழுமையான வெற்றி யாருக்கு கடைசியா கிடைக்குங்கிறத பொறுத்து தான் இதுல வெற்றி, தோல்வி எல்லாம் வந்து நம்ம நிர்மாணிக்க முடியும். ஸோ அதனால இன்றைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய நெருக்கடிய வந்து இந்த பகுதியில உருவாக்கிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய போர் அளவுக்கு வந்து இன்னைக்கு உலகத்த கொண்டு வந்திருக்கு. அடுத்த கட்டமா வந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்த மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாதா மாத்தப்போகுது. அ மேபி வந்து நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் வந்து உருவாக்க போது. ஸோ இது எல்லா வகையிலயும் மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய கேட வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. ஸோ அத நோக்கிய காலகட்டத்தில தான் வந்து நம்ம நகர்ந்து இன்னும் நெருக்கமான காலகட்டத்த நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கோம் தோழர். ஓகே, ஓகே தோழர். ஒரு விரிவான தகவல். இதுல நான் ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணணும். நான் நடுக்குள்ள தடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா, அந்த இது பத்தி சொல்லியிருந்தீங்க. வடக்கு இஸ்ரேல் பகுதியில வந்து திரும்ப செட்டிலர்ஸ கொண்டு வர்றது. அது வந்து ஆக்சுவலா வந்து நேத்து இல்ல இன்னைக்கு மேபி இந்த வாரத்துல அவங்க தொடங்கியிருக்கிறதா சொல்றாங்க. திருப்பி வந்து ஆட்கள் வந்து வர்ற அளவுக்குன்னா, ரொம்ப சாரசாரியா வர்றதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வர்றாங்க. பயத்தோட தான் வர்றாங்க. இனிமே திருப்பி வந்து எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற பயத்தோட வர்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து
ஹீப்ரு ஊடகங்கள்ல இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த செட்டிலர்ஸ உட்கார வைக்கிறதுக்காக ஒரு 200 மில்லியன் ஷெக்கில்ஸ் வந்து செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே அங்க ஆக்குபை பண்ண பிளேஸ். அதாவது ஆக்குபை பாலஸ்தீன். நான் இதே போல ஆக்குபை சிரியா இருக்கு இல்லையா? அதாவது ஆக்குபைடு சிரியா, கோலன் ஹைட்ஸ். அந்த கோலன் ஹைட்ஸ்ல வந்து ஆட்கள் அதிகமா கொண்டு வரதுக்கான வேலையையும் அ நெத்தனியாகு இறங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கு இடையில வந்து நேத்து ஹெஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளர் அவரு நயீம் கசீம் அவர் பேசியிருந்தாரு. அவர் பேசுனதுல நான் முக்கியமா கவனிச்சது ஒரு 2 விஷயங்கள் கவனிச்சேன். ஒண்ணு வந்து அ அவங்க ஒரு இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அ எங்களோட முதன்மை இது வந்து பாலஸ்தீன் விடுதலை தான் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 2, 3 விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுல முக்கியமான விஷயமா நான் எத பார்த்தேன்னா, நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசின மாரி, ஹமா பார்ட் வந்து மிஸ் அ க வேற ஆட்கள் கைப்பற்றிருச்சுன்னா, எப்படி இவங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் போகும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அவர் அதையும் சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த சிரியா விழுந்ததுனால, எங்களுக்கு வெப்பன் வர்றதுல வந்து தடைபாடு ஏற்பட்டு தான் இருக்கு. ஆனா, இதுக்கான நாங்க ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, இது ஏன் இத பர்ட்டிகுலரா நான் சொல்றேன் அப்படின்னா, இது போல ஒரு சின்ன சர்க்கிள் வரும்போது, அதுக்கடுத்து ஒரு பெரிய சர்க்கிள் வந்துருது. ஏன்னா, அப்பதான் அந்த பேஜர் தாக்குதல் நடந்தப்போ, அவரு ஹசன் நஸ்ரல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு சின்ன ஆமா நடந்துருச்சு. இது சின்ன சர்க்கிள் தான். ஆனா ரெக்கவர் ஆகி வந்துருவோம் அப்டின்னாரு. பட் வித்தின் அ வீக்ல வந்து அவர கொன்னுட்டாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது, அதுக்கு பின்னாடி வந்து அது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் வந்துட்ட இந்த ஜர்னில நான் பார்த்த மாரி ஃபீல் பண்றேன். இவங்க ஹெஸ்புல்லா என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? அதேபோல அவங்க சொன்ன அந்த 2 மாச காலம் அப்டின்றது மேபி இன்னும் ஒரு அ 8 வார காலத்துல 2 வார காலம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னும் 6 வார காலம் இருக்கு. திரும்ப அந்த வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அது எங்க போகும்? அப்படின்றது கேள்வியா இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் ரூட்டுங்கிறது அவங்க வேற வகையிலான தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க. இப்பவும் வந்து நீங்க சிரியா வந்து முழுமையா அவங்களால கட்டுப்படுத்த முடியுமான்னா, மிகப்பெரிய கேள்விதான். ஆ சிரியால வந்து இப்போ வந்திருக்கிற இந்த HTS அல் கொய்தா தீவிரவாதிகள் வந்து வெறும் 30,000 பேர் தான் வந்து உள்ளுக்கு வந்தாங்க. அதுலயும் பல அமைப்புகள் இருக்கிறாங்க. இவங்க ஒரு ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது. அந்த அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சனையும் வந்து இன்னைக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, வெளிப்படையாவே வந்து அது அந்த பிரச்சனை வந்து கூர்மை அடையுது. இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தும்போது, இஸ்ரேல வந்து எதிரியா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அமைப்புகளுக்கு இடையிலான அந்த முரண்பாடுங்கிறது தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ, அதனால எப்ப இந்த அமைப்பு வந்து இந்த அமைப்பினுடைய ஆட்சிங்கிறது போகுங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ, அதனால அதுவே வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு ஒரு சூழல் தான் இன்னைக்கு சிரியாக்குள்ள இருக்கு. அதேபோல குர்திஸ்தான் படை வீரர்களுக்கும், துருக்கி ப்ராக்ஸி படைகளுக்குமான சண்டைங்கிறது தீவிரமடையுது. இப்போ துருக்கி படைகளே நேரா வந்து உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது குர்திஸ்தான் படைகள் வந்து என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன மாதிரியான முடிவ வந்து எடுக்க போறாங்கங்கிறது நமக்கு தெரியல. குர்திஸ்தான் சிறைச்சாலைகள்ல 50,000 ஐசிஸ் படை வீரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்களெல்லாம் தொறந்து விட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்கு இந்த பகுதியில. ஸோ அதனால இது எதுவுமே நிரந்தரமானதா இல்ல. அதனால இந்த 30,000 துருப்புகள வச்சுக்கிட்டு, இந்த HTS தீவிரவாத படைகள் வந்து இந்த நாட்ட வந்து ரூல் பண்றதுங்கிறது ஒரு மிக கடினமான காரியம். ஸோ அப்படி பண்றதுங்கிறது நடக்காத காரியம் தான். 2வது இந்த ஒரு டிவிஷன் கம்ப்ளீட்டா சிரியன் டிவிஷன்ங்கிறது ஆர்மி டிவிஷன்ங்கிறது ஈராக் உள்ளுக்கு போயிட்டாங்க. ஸோ, அப்ப அவங்கலாம் எப்படி வரப்போறாங்க? எப்போ வரப்போறாங்கங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ, இப்படிலாம் நடந்தது. உள்ளுக்குள்ளேயே வந்து இப்ப அலவைட் கம்யூனிட்டி மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிய எதிர்கொள்ளுது. சிரியாக்குள்ள. கிட்டத்தட்ட வந்து 2,50,000 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. 20,00,000 பேருக்கு மேல வந்து அலவைட் கம்யூனிட்டி அங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கலாம் இந்த அரசாங்கத்த எப்படி பார்ப்பாங்க? ஏற்கனவே அவங்களுக்கு எதிரான எக்ஸிகியூஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏற்கனவே வந்து அவங்களெல்லாம் வந்து நடு ரோட்ல சுட்டுக் கொல்றது, ஆ தண்டனை குடுக்கறது, இதெல்லாம் வந்து வெளிப்படையா நடக்குது. அவங்களெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரி லாங்குவேஜ வந்து பயன்படுத்தி பேசுறாங்க. ரொம்ப வெறுப்பான வார்த்தைகள் பயன்படுத்தி, ஐசிஸ் தீவிரவாதிகள் அவங்கள வந்து கொலை பண்றாங்க நடு ரோட்லயே. ஸோ இதற்கெல்லாம் எதிரா வந்து அவங்க கிளர்ந்தெழுறத தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்கள புரொடெக்ட் பண்ணணும்னா, அவங்க எதிர்த்து நின்னு சண்டை போடுறத தவிர வேற வழி கிடையாது. இல்லன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய இனப்படுகொலைய இந்த பகுதியில எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இதுல ஒரு விஷயத்த வந்து நம்ம நோட் அவுட் பண்ணோம். என்னன்னா, ஒரு இனப்படுகொலை
ஒரு பகுதியில நடக்குதுன்னா, அது ஒரு தொற்று வியாதி மாதிரி. அந்த இனப்படுகொலை அந்த பகுதி முழுக்க பரவும். ஏன்னா, இங்க ஒரு பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்படல. சர்வதேச அரங்குல இத பத்தி முழுமையான விசாரணைகள் வரல. இது எந்த வகையிலயும் இதுல இம்ப்யூனிட்டி அனுபவிக்குது இஸ்ரேல் அரசாங்கம். ஸோ இப்படியெல்லாம் ஒரு இனப்படுகொலை நீங்க நடத்திட்டு எந்த எந்த தண்டனையும் இல்லாம தப்பிச்சிடலாங்கிற அந்த பிரசிடென்ட் செட் ஆச்சுங்கன்னா, அது அந்த பகுதி முழுக்க இனப்படுகொலைக்கு தூபம் போட்டுரும். ஸோ அது தொடர்ந்து நடக்கும். எல்லா பகுதிகளுக்கும் விரிவடையும் இந்த இனப்படுகொலைங்கிறது. ஸோ இன்னைய காலகட்டத்துக்கு சிரியாக்குள்ள பல சமூகங்கள் இந்த இனப்படுகொலை த்ரெட்டுக்கு ஆளாகுறாங்க. ஒண்ணு குறிப்பா சொன்னா, அவங்க இன்னைக்கு அ அதாவது குர்திஸ்தான் படை வீரர்கள், குறிப்பா எஸ்டிஎஃப் படைப்பிரிவுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவான சக்திகளா இருந்தாலும், அமெரிக்காவினுடைய நேச்சரே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்க டீல் பேசிட்டு வெளியேறிடுவாங்க. உங்கள காட்டி குடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு குர்திஸ்தான் மிகப்பெரிய நெருக்கடிய எதிர்கொள்ளுது. குர்திஸ் மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிய எதிர்கொள்றாங்க. ஏன்னா, துருக்கி அவங்கள அழிக்கணுங்கிற நோக்கத்த பிரதானமா வச்சிருக்கு. ஸோ துருக்கி இன்னைக்கு குர்திஸ்தான் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை, இல்ல எத்னிக் கிளென்சிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இஸ்ரேல் அந்த குற்றத்த பண்ணிட்டு தப்பிச்சிருக்கு. இப்ப அத இன்னைக்கு அப்படியே ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு ஏர்டோகானுக்கு இருக்கு. ஸோ அதனால குர்திஸ்தான் மக்கள் இன்னைக்கு இனப்படுகொலை த்ரெட்ட இல்ல எத்னிக் கிளென்சிங் த்ரெட்ட எதிர்கொள்றாங்க. அதேபோல அலவைட் கம்யூனிட்டி. இஸ்ரேல்ல சிரியால இருக்கக்கூடிய அலவைட் பாப்புலேஷன்ங்கிறவங்க இன்னைக்கு அதே எத்னிக் கிளென்சிங், இனப்படுகொலைங்கிற அந்த த்ரெட்ட எதிர்கொள்றாங்க. அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ் சிரியால இருக்கக்கூடிய அர்மேனியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்கலாம் எத்னிக் கிளென்சிங் இல்ல இனப்படுகொலைய கூட எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேபோல பல கம்யூனிட்டி இங்க இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே நீங்க பார்த்தீங்கன்னா, பல கம்யூனிட்டி சின்ன சின்ன அமைப்புகள், பெடோவின் கம்யூனிட்டி குறிப்பா நாடோடிகள் இவங்கலாம் நெறைய பேர் இங்க இந்த மைனாரிட்டி சமூகமா சிரியாக்குள்ள இருக்கிறாங்க. இந்த ஐசிஸ் தீவிரவாதிகள் பயங்கரமான ரெப்ரசிவ் மைண்ட் செட்ல இருக்கக்கூடியவனுங்க. அவனுங்க ஒரு வகாபிச சிந்தனைய ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அத எதிர்க்கக்கூடிய எல்லாரையுமே அவங்க அழிப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி கம்யூனிட்டி மிகப்பெரிய அப்போ சிக்கல எதிர்கொள்ளுது. அதுவும் இனப்படுகொலை செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த பகுதியில பல மக்கள் குழு இனப்படுகொலையை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கான சிக்கல்கள் இந்த பகுதி முழுக்க உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு அடிஷனலான தகவல்கள். ஏன்னா, இதெல்லாம் நம்ம ஈழத்துல இடம்பெற்ற இனப்படுகொலைய தடுக்க தவறுனதுனால, இந்த இனப்படுகொலை இந்த பகுதியில விரிவடைஞ்சுது. அதனுடைய விளைவு தான் ரோஹிங்கியா இனப்படுகொலை நடந்தது. ரோஹிங்கியா மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்ந்து நடந்தது. அதுக்கு அடுத்த நடந்த இனப்படுகொலைனாக்க, டிக்ரே மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்தது. டிக்ரே மக்களுக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட குர்திஸ்தான் படை வீரர்கள் எப்படி குர்திஸ்தான் மக்கள பணயம் வச்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி டிக்ரே ஆர்மின்னு சொல்ற டிக்ரே பார்ட்டிங்கிறது அந்த அந்த நாட்ட ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருந்த எத்தியோப்பியாவோட மத்திய அரசாங்கத்த நடத்திட்டு இருந்த 30 ஆண்டுகள் நடத்திட்டு இருந்த அந்த கட்சிங்கிறது, தங்களுடைய ஆட்சி அதிகாரம் போன உடனே அமெரிக்காவினுடைய ப்ராக்ஸி ஃபோர்ஸா டிக்ரே பகுதிக்கான விடுதலைய கோரி சண்டைக்கு போனாங்க. அதன் மூலமா டிக்ரே மக்கள் மிகப்பெரிய இனப்படுகொலைய சந்திச்சாங்க. ஆனா சர்வதேச அரங்குல அமெரிக்காவும் அவங்களுக்கு ஆதரவு குடுக்கல, அந்த மக்களுக்கு. மற்ற நாடுகளும் ஆதரவு குடுக்கல. ஏன்னா, அமெரிக்காவினுடைய ப்ராக்ஸி ஃபோர்ஸா தான் டிக்ரே ஃபோர்ஸஸ் அங்க இயங்குனாங்க. அதனால மற்ற நாடுகள் எல்லாமே டிக்ரே ஃபோர்ஸ ஒரு ப்ராக்ஸி ஃபோர்ஸா பார்த்தாங்க. அமெரிக்காவினுடைய ஆதரவு சக்தியா பார்த்தாங்க. அவங்க யாருமே உதவி பண்ணல. அதனால இன்னைக்கு அந்த இனப்படுகொலைக்கான நீதியும் கிடைக்க போறதில்ல. அந்த மக்கள் எதிர்கொள்ற துன்பங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிய உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு களம் இன்னைக்கு குர்திஸ்தான் பகுதியிலயும் உருவாகுது. இப்போ குர்திஸ்தான் படைப்பிரிவுகள், குறிப்பா ரொஜாவா அமைப்பு, ஒய்பிஜிங்கிற அந்த அமைப்பு எஸ்டிஎஃப்ங்கிற அந்த கூட்டணிக்குள்ள போனதுக்கு அப்புறம், இந்த எஸ்டிஎஃப் கூட்டணிங்கிறது கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய ப்ராக்ஸி ஃபோர்ஸா அங்க இயங்குறாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது? அவங்களுடைய பகுதிய மட்டும் இல்லாம, சிரியாவினுடைய மற்ற
மைனாரிட்டி சமூகம் வாழக்கூடிய பகுதிகளையும் வந்து ஆக்குபை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்ட 3ஆம் உலக நாடுகள்லயும், குறிப்பா வந்து அமெரிக்காவுக்கு எதிரணியா இருக்கக்கூடிய சர்வதேச அ பொ அதாவது செயற்பாட்டாளர்கள் மத்தியிலும் வந்து ஒரு பெரிய நெருக்கடிய உருவாக்கியிருக்கு. இப்ப அவங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கல வந்து எதிர்கொள்றாங்க. இப்ப இவங்கள ஆதரிக்கிறத, அவங்கள ஆதரிக்கிறேங்கிற அந்த நெருக்கடி வந்து உருவாகுது. ஸோ இந்த நெருக்கடிய உருவாக்குனது இவங்களுடைய முடிவு தான். ஏன்னா அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் கூட சேர்ந்துகிட்டு, நீங்க வந்து ஒரு விடுதலை வென்றெடுக்கிறதுக்கான முயற்சிய வந்து எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சிக்கல்ல நீங்க வந்து மாட்டுவீங்க. இடதுசாரிகள்ட்ட இருந்தும் அந்நியப்படுவீங்க. அதே நேரத்துல அமெரிக்கா வந்து உங்கள கைவிட்டுட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து நடக்கும். அதுதான் அல்டிமேட் எண்டாவும் இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ராடஜிக்கான ஒரு அ மிஸ்டேக்ன்னு சொன்னா இதுதான். ஸோ இத தான் வந்து இன்னைக்கு குர்திஸ்தான் படைப்பிரிவுகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி பகு பல மக்கள் குழுக்கள் இந்த பகுதியில இனப்படுகொலை த்ரெட்ட எதிர்கொள்றாங்க. எத்னிக் கிளென்சிங் த்ரெட்ட வந்து எதிர்கொள்றாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் வந்து உங்களுக்கு கேள்வி என்னங்கிறத நான் விட்டுட்டேன். இது இது ஒரு பக்கம். நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சிருச்சு. என்னன்னா, ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஆமா, வந்திருக்கு. ஆமா. ஏன்னா இல்ல இத வந்து இந்த இது விழறதுக்கு முன்னாடியே, சிரியா விழறதுக்கு முன்னாடியே, ஹீப்ரு ஊடகங்கள் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றாய்ங்க. நாங்க டோட்டலா சரவுண்ட் பண்ணுவோம். அவங்களால எங்கேயும் நகர முடியாது அப்படின்னு. அப்போ அப்படி போச்சுன்னா, அது ரொம்ப ஆபத்தான ஒண்ணா மாறுமே அப்படின்ற ஒரு இது இருக்கு எனக்கு. ஏன்னா 2009 எனக்கு அப்படியே கண்ணு மூடி வந்துட்டு போகுது. அப்போ நம்ம சாப்பிட கூட முடியாமலாம் நின்றுருக்கேன். அது பர்சனலா சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஆனா வந்து இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும்னு நெனைக்கிறேன். அந்த அந்த கடைசி அந்த ஒரு 4 நாள்லாம் நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு ஃபீல்லாம் எனக்கு வந்துருச்சு. அதனால தான். இல்ல அப்படியெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா வந்து நீங்க அத தான் நான் சொல்லிட்டு வந்தேன். என்னன்னா, இங்க எல்லாமே கேயோட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் உருவாயிருக்கு. இந்த அமைப்புகள் வந்து சிரியாவ வந்து முழுமையா கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் இல்ல. இவங்க எவ்வளோ காலம் கட்டுப்படுத்த போறாங்கங்கிறதும் தெரியல. இந்த குழப்பம் தான் இருக்கு. இது இது எல்லா பகுதிகள்லயும் இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய சிக்கல்கள தான் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுல இனப்படுகொலை சிக்கலையும் வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அச்சுறுத்தலையும் எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதற்கெல்லாம் எதிர்த்து நின்னு சண்டை போடுறத தவிர உங்களுக்கு வேற வழி கிடையாது. இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும். ஸோ அப்படி ஒரு களமா வந்து சிரியா மாறுனுச்சுன்னா, இந்த தீவிரவாதிகள தொடர்ந்து வந்து ரூல் பண்ண முடியாது இந்த பகுதிய. ஸோ அந்த அந்த ஸோ இவங்களுடைய காலம்ங்கிறது எவ்வளோ காலத்துக்கு இவங்களால வந்து இந்த பகுதிய ரூல் பண்ண முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி இவ்வளவு குறைந்த நபர்கள வச்சுக்கிட்டு, இவங்களால இந்த பகுதிய வந்து ரூல் பண்றதுங்கிறது முடியாத காரியம். அப்படியே ஒருவேளை இந்த குறைந்த வீரர்கள வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த பகுதிய ரூல் பண்றாங்கன்னாலும், இவங்களால இந்த பார்டர்ஸ வந்து புரொடெக்ட் பண்றது நடக்காத காரியம். ஸோ அதனால இவங்களுடைய ஆயுத வரத்துகளையோ, ஸ்மக்கிள் பண்றதையோ இவங்களால தடுக்கவே முடியாது. அப்படியே போச்சுன்னாலும், அ ஒரு சில ஷிப்மெண்ட்ஸ் வந்து தடுக்கப்பட்டாலும், நீங்க முழுமையா வந்து இத தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ போயிட்டு தான் இருக்கும். அத வந்து நீங்க தடுக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ங்கிறது இந்த பகுதியினுடைய அந்த என்க்ளேவ் அதாவது ஒட்டுமொத்தமா லெபனான் பார்டர வந்து சீஸ் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் வந்து உங்களுடைய போர வந்து நகர்த்துறாங்க சிரியாக்குள்ள. அப்படி போனாங்கன்னா, நீங்க இப்படி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. லெபனான்குள்ள சதர்ன் லெபனான்குள்ள இவங்கள்ட்ட இருக்கிற மிக முக்கியமான எலைட் ஃபோர்ஸஸ் யூனிட்ட கொண்டு வந்து நிறுத்தி, இவங்களால வந்து ஹெஸ்புல்லாவை எதிர்கொண்டு உள்ளுக்கு போகவே முடியல 60 நாள். அப்படி இருக்கிறவங்க, ஒட்டுமொத்த லெபனானையும் சுத்தி வளைச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா, அவங்க எப்படி வந்து ஹெஸ்புல்லாவை எதிர்கொள்வாங்க? ஸோ அந்த கேள்விங்கிறது அவங்க கிட்டத்தட்ட வந்து இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா, அதாவது ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸையும், ரஷ்யாவையும் ஓவர் ஸ்ட்ரெச் பண்றதுக்கான அந்த முயற்சியில அவங்க தப்பிச்சுக்கிட்டு, இவங்கள ஓவர் ஸ்ட்ரெச் பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, சிரியாவ சுத்தி, அதாவது லெபனான சுத்தி சிரியாக்குள்ள இவங்களுடைய ஃபோர்ஸஸ வந்து அனுப்புறாங்க. இப்போ போனாங்கன்னா, எவ்வளோ ஃபோர்ஸ் அத புரொடெக்ட் பண்றதுக்காக போகணும்? எவ்வளோ காலத்துக்கு அங்க நிரந்தரமா நிக்கணும்? அப்படி நின்னாங்கன்னா, இவங்களுக்கும் இந்த சதர்ன் லெபனான்ல இருக்கிற இந்த பார்டரையும் புரொடெக்ட் பண்றது யாரு? அப்படி ஒரு வேளை இவங்க இங்க புரொடெக்ட் பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்தமா லெபனான்குள்ள புரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா,
வெஸ்ட் பேங்கை யாரு ப்ரொடெக்ட் பண்றது? வெஸ்ட் பேங்க்ல இருந்து இருக்கிற ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை யாரு வந்து தடுத்து நிறுத்துறது? அதே போல காசாக்குள்ள இருந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை எப்படி நீங்க தடுத்து நிறுத்துவீங்க? காசாக்குள்ள எப்படி நீங்க வந்து செட்டில்மெண்ட்ஸை உருவாக்குவீங்க? வெஸ்ட் பேங்குக்குள்ள எப்படி செட்டில்மெண்ட்ஸை உருவாக்குவீங்க? ஏன்னா நீங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படி போனீங்கன்னா இது மிகப்பெரிய கடினம். ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேலுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார சிக்கலை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அவங்களுடைய சர்வதேச பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனும் சரியில்லாம இருக்கு. அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லாம இருக்கு. கூடவே இந்த அக்ரஷன்ல ஈடுபட்டு நீங்க என்ன ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பகுதி முழுக்க வந்து சுத்தி வளைச்சு வரணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா, ரத்வான் ஃபோர்ஸ் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரத்வான் ஃபோர்ஸ் வந்து அஃபென்சிவ் முயற்சியில ஈடுபட்டுச்சுன்னா, அதாவது இஸ்ரேலுக்குள்ள ரத்வான் ஃபோர்ஸ் நுழைஞ்சிருச்சுன்னா, நீங்க இங்க வந்து அத வந்து தடுத்து, அதாவது நீங்க பிளாக்கேட் பண்றது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும்? இந்த பிரச்சனைய வந்து நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? உள்ளுக்கு வந்து ரத்வான் ஃபோர்ஸ் உள்ளுக்கு நுழைஞ்சதுன்னா, அத எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க? ஸோ நீங்க வந்து இப்போ ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண வச்சுட்டாங்க உங்கள. நீங்க வச்ச ட்ராப்ல உங்களையே கொண்டு வந்து சிக்க வச்சிருக்காங்கங்கிறது தான் தெரியுது. நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தீங்கன்னா, இது அன்சஸ்டெய்னபிள் மூவ். ஏன்னா இஸ்ரேலால இத சஸ்டெயினே பண்ண முடியாது. ஏற்கனவே 20% ரிசர்விஸ்ட் வர்றதில்ல. படைப்பிரிவுக்கு வரவே இல்ல. ஏற்கனவே பல கொலானி பிரிகேட்ஸ்ல பல வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த ராணுவத்திலயும் பல்வேறு கேசுவல்டீஸ் உருவாயிருக்கு. அவங்களால மீண்டும் போரே நடத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மேன் பவர் கிரைசிஸ வந்து எதிர்கொள்றாங்க. இதுல எல்லா பகுதிகள்லயும் இவங்க போனாங்கன்னா, குறிப்பா வந்து ஹெஸ்புல்லாவ எதிர்கொள்றதுக்காக, ஹெஸ்புல்லாவ சுத்தி வளைக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டாங்கன்னா, இவங்களால வந்து ஹெஸ்புல்லாவ எதிர்கொள்றது மிகப்பெரிய கடினம். அதுவும் குறிப்பா சதர்ன் லெபனான்ல இருந்து ஆக்குபைடு பாலஸ்தீன் பகுதியில இவங்களால எதிர்கொள்றதுங்கிறது நடக்காத காரியமா போகும். இது மிகப்பெரிய டிஃபீட்டா தான் வந்து இஸ்ரேலுக்கு போகும். அத நோக்கி தான் இவங்க வந்து எல்லாத்தையும் நகர்த்துறாங்க. இதுல அச்சுறுத்தல்ங்கிறது யாருக்கு ஏற்படுதுன்னா, இஸ்ரேலுக்கு தான் ஏற்படுதே தவிர, ஹெஸ்புல்லாவுக்கு இதுல எந்த அச்சுறுத்தலுமே கிடையாது. இல்ல இது நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம். நான் கூட தப்பா சொல்லலாம். ஏன்னா, நம்ம இந்த இது இந்த இந்த கால்குலேஷன் எல்லாமே பார்த்தோம். இப்ப எக்ஸாம்பிள் இந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன என்டர் ஆகுறாங்கன்னா, டமாஸ்கஸ் இங்க இருக்கு. இப்போ இந்த ஒரு சின்ன பார்ட்ல தான் இருந்தாங்க கோலன் ஹைட்ஸ் மேல. இப்ப டமாஸ்கஸ நோக்கி நகர்றாங்க. இது மட்டும் இல்லாம மேல இருந்து அவங்களுக்கு தேவையான தீவிரவாதிகள இங்கேருந்து இறக்குறாங்க. இதோ இந்த இட்லிப்பு, இந்த இந்த பகுதியிலேருந்து இறக்குறாங்க. ஸோ, இப்ப டோட்டலா சரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கா நேர்மறையான போருக்கு நீங்க சொல்றது எல்லாமே சரி. நேர்மறையா போர் செய்றவன் வந்து இதெல்லாம் அவனுக்கு இந்த அப் டவுன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நேர்மையா போர் செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் ஆட்கள் இங்கேயும் அங்கேயும் இருக்கும்போது அவங்களுக்கான பிரச்சனைகள் வருது. ஒரு முழுமையான ஒரு நாட்டையே இழந்தாங்க. ஆனா இவன் எந்த ஒரு வரையறையும் இல்லாம, எந்த ஒரு போர் அறமும் இல்லாம எப்படி வேணாலும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். வெறும் 10 போர கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, கையில இத குடுத்து மேன் பேட் வகை இதுல வந்து நார்மல் ஏவுகணைக்கு பதிலா அதுக்குள்ள நியூக்ளியர் வச்சு தள்ள மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவ்வளோ அயோக்கிய பயல்களா தான் இருக்காங்க இவங்க. ஏன்னா அந்த ஒரு பயம் தான் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நான் இந்த இத கேட்டேன். லெபனான் இத பொறுத்தவரைக்கும் எப்படி போகும் அப்படின்ட்டு. இதுல இன்னும் நெறைய இருக்கு. நெறைய பேசணும். வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? தோழர்களுக்கு? இல்ல நீங்க சொல்றது எல்லாமே உண்மதான். நீங்க என்னன்னா, இதுல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அழிக்கிறது உங்களால ஈஸியா அழிக்கிறாங்க. அததான் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏர் பம்பார்ட்மென்ட் பண்றத வந்து அவங்களுக்கு மிச்சம் யாருமே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து சிரியாக்குள்ள அந்த 48 மணி நேரத்துல வந்து 340 ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆர்சனல்ல இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸுமே வந்து 340 தான் சொல்றாங்க. ஸோ அவ்வளவையும் அனுப்பி 48 மணி நேரத்துல ஒட்டுமொத்த சிரியால இருந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன் டெப்போ எல்லாத்தையுமே வந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. சிரியாவுனால இன்னமும் சண்டையே போட முடியாத அளவுக்கு கிரிப்பிள் பண்ணிட்டாங்க அந்த நாட்ட. அது எல்லாத்தையும் வந்து அவங்களால பண்ண முடியும். ஆனா, கிரவுண்ட் மனூவரிங் இந்த போர பொறுத்தளவுல கிரவுண்ட் லெவல்ல சண்டை போட்டு போயி 60 நாள்ல என்ன பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது தான். 1½ வருஷம் ஆயிடுச்சு. காசாக்குள்ள ஹமாஸ அழிக்க முடிஞ்சிருக்கா?
ஸோ இப்போ இந்த 2 கேள்வி இருக்கு. இப்போ இதுல நீங்க ஹெஸ்புல்லாவை பிசீச் பண்ணணும்னா இது எதுவும் ஏர் மூலமா உங்களால பிசீச் பண்ண முடியாது. கிரவுண்ட்ல தான் நீங்க பிசீச் பண்ணணும். அதாவது தடுத்து நிறுத்தணும்னா கிரவுண்ட்ல ஃபோர்ஸை நிறுத்தி தான் நீங்க தடுத்து நிறுத்தணும். அப்போ நீங்க எல்லா பகுதிகள்லயும் ஒட்டுமொத்த லெபனானுடைய சுற்றுவட்டம் முழுக்க வந்து நீங்க ஃபோர்ஸை நிறுத்துறீங்கன்னா அவ்வளவு ஃபோர்ஸுக்கு நீங்க எங்க போவீங்க? அவ்வளவு ஃபோர்ஸை எவ்வளவு காலத்துக்கு உங்களால நிறுத்த முடியும்? இதெல்லாம் நிறுத்திடுவீங்க. சுத்தி நிறுத்திட்டீங்க. உள்ளுக்கு வந்து நீங்க எப்படி ஃபோர்ஸை கொண்டு போவீங்க? ஏற்கனவே 60 நாள் ஃபோர்ஸ் கொண்டு போனதுல என்ன வெற்றி அடைஞ்சீங்க? இப்ப இதுல கடந்த 14 மாசமா வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எப்போ வந்து அக்டோபர் 7 ஆரம்பிச்சதோ, அவ்வளவு நாளா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு நாளா ஆயுத போக்குவரத்து வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ உள்ளுக்கு வந்த ஆயுதங்கள், எவ்வளவு ஆயுதங்களை ஹெஸ்புல்லா வச்சிருக்கோம். அதே போல இந்த 16 ஆண்டுகள் 17 ஆண்டுகள் வந்து போரே இல்லை. 2006க்கு அப்புறம் வந்து போரே இல்லை. இந்த 17 18 ஆண்டுகள்ல எவ்வளோ வெப்பனை வந்து ஹெஸ்புல்லா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எத்தனை வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும்? உங்கள்ட்ட படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையுமே குறிப்பா வந்து நீங்க ட்ரூஸ் கம்யூனிட்டியையும் ஜூயிஷ் கம்யூனிட்டியையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 8 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. 8 மில்லியன் பாப்புலேஷன் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க. இதுல எத்தனை பேரு கான்ஸ்கிரிப்டுக்கு வருவாங்க? அதாவது ராணுவத்துக்குள்ள வருவாங்க. இப்போ நீங்க அதிகபட்சமா போங்க. அதுல ஒரு 30% இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ராணுவ ஏஜ்ல இருக்கக்கூடிய 30% இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த 30% இளைஞர்களை தான் நீங்க வந்து போருக்கு கொண்டு வர முடியும். 30% இளைஞர்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்து இந்த போரை வந்து நீங்க எதிர்கொள்ள போறீங்க? ஏற்கனவே 1,50,000 துருப்புகளை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட 4 ஜங்ஷனுக்குள்ள உங்களால வந்து உள்ளுக்கு நுழைஞ்சு ஒரு சிட்டிய இல்ல ஒரு டவுன ஒரு வில்லேஜ கூட வந்து உங்களால ஹோல்டு பண்ண முடியல 60 நாள்ல. இவ்வளவு ஏர் சுப்பீரியாரிட்டி இருந்தது. லீடர்ஷிப் அழிச்சீங்க. கமாண்ட் சென்டர் அழிச்சிட்டீங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களால வந்து 60 நாள்ல ஒரு வில்லேஜ கூட உங்களால புடிச்சு வச்சுக்க முடியல. ஒரு கிராமத்தை கூட உங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஏரியாவை சுத்தி வளைச்சு எவ்வளவு காலத்துக்கு உங்களால நிக்க முடியும்? இவ்வளவு காலம் வந்து நீங்க சுத்தி வளைச்சிட்டா மட்டும் ஹெஸ்புல்லா உள்ளுக்கு இருக்கிறது அழிஞ்சு போயிருமா? அவங்க மீண்டும் சண்டையே போட மாட்டாங்களா? இது எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா உங்களால எப்படி வந்து இத வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும்? அதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. அப்ப இதுல சிக்கி இருக்கிறது ஹெஸ்புல்லா கிடையாது. இஸ்ரேல் தான் சிக்கியிருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. அப்ப நீங்க சொல்றதுன்னா அவங்க ஏன்னா இந்த டமாஸ்கஸ் விழறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்னா, ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது வந்து பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னீங்க. அப்புறம் கூட சொன்னீங்க அந்த கடைசி வீடியோல அந்த வீடியோ நம்ம ரூம் போட்டோம். அதுல கூட சொன்னீங்க, இவங்க ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம உள்ள போய் ட்ராப்ல மாட்டிக்க வேண்டாம்னு வெயிட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுதுன்னீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்களும் வந்து அப்படியே அத விட்டுட்டு வெளில போயிட்டாங்க. பார்க்கலாம். அடுத்து நீங்க சொல்ற மாரி இது எங்கெங்க நகரும்னு தெரியல. இதே போல இல்ல தோழர். இது என்னன்னா, ரொம்ப ரொம்ப சந்தேகத்திற்குரிய நிகழ்வுகள். அன்னைக்கு ம். நடந்த நிகழ்வுகள் எல்லாமே மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பக்கூடிய இல்ல நிகழ்வுகள். என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இல்ல அங்க இருந்து இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு அவர் எழுதியிருந்தாரு. என்ன சொல்றாங்கன்னா, அ ஃபர்ஸ்ட் வந்து லவ்ரோவ் கூப்ட்டு இவர்ட்ட சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. நாங்க ஒரு பேசியிருக்கோம். ஒரு டீல் பேசியிருக்கிறோம். எங்க இதுல வச்சு தோஹால வச்சு பேசியாச்சு. டீல் பேசினதுல வந்து இதெல்லாம் தான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து அவர் லவ்ரோவ் வந்து சிரியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்ட்ட சொல்றாரு. அவர் இமிடியேட்டா கூப்பிட்டு பஷர் அல் அசாத் சொன்னதாகவும், அவர் எத பத்தியுமே யோசிக்காம அங்கிருந்து ஆபீஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னவரு, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராம நேரா ஏர்போர்ட்க்கு போயிட்டாரு. ஃபேமிலி அப்படியே ஏர்போர்ட் வர சொல்லிட்டாரு. அப்படியே அவங்கலாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்படின்னு ஒரு பக்கம். அதே போல அவருடைய தம்பி கிளம்பி அன்னைக்கு நைட்டே ஈராக் போயிட்டாரு. அங்கேருந்து அவர் இன்னைக்கு காலையில இதுக்கு போயிட்டாரு. ம். ஈரான் போயிட்டாரு அப்படின்றாங்க. சோ அப்ப இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஜென்டிலா ஓகே இத பேசிட்டீங்களா இத செஞ்சுருவோம். அப்படின்னு நடந்த மாரியே தான் இப்ப வர தகவல்கள்லாம் இருக்கு. நம்ம நம்ம நெறைய பேசலாம். நீங்க நெறைய சொன்னீங்க. அவங்க இதெல்லாம் ஒத்து வரல, இதெல்லாம் ஒத்து வரல. அவங்களுடைய பொருளாதாரம் இதுல இருந்துச்சு, டாப்ல ஆச்சு. அதனால அவர விட்டுட்டு போனாரு அப்படின்னு கூட நம்ம எல்லாமே சொல்லலாம். ஆனா வர்ற தகவல்கள் வேற மாதிரி இருக்கு. ஒரு டோட்டல் அக்ரீமென்ட்டோட போன இல்ல மாரி இல்ல. அதுதான். என்னன்னா, எல்லாமே சஸ்பீசியஸான விஷயங்களா நடந்திருக்கு. ஏன்னா, அ அதாவது 2,70,70,000 துருப்புகள் வந்து சிரியாவினுடைய துருப்புகளின் எண்ணிக்கை.
சிரியாவுல 2,70,000 துருப்புகள் இருந்திருக்காங்க. ஆனா வந்த தீவிரவாதிகள் வந்து வெறும் 30,000 தீவிரவாதிகள் தான் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. எப்படிதான் வந்து நீங்க தீவிரவாதிகள் ரொம்ப அ அட்வான்ஸ்ட் வெப்பனோட வந்தாங்க, இல்ல இந்த ராணுவத்துக்கிட்ட வந்து மோட்டிவேஷன் இல்ல, சண்டை போடுறதுக்கான மோட்டிவேஷன் இல்ல, எதிர்கொள்ள முடியாதுன்னு பயந்தாங்க, இல்ல விசுவாசமா இல்ல அப்படின்னு சொன்னாலும், ஒட்டுமொத்த ஆர்மி யூனிட்டுமே வந்து அப்படி போகாதுல்ல. ஏதாவது ஒரு செக்ஷன் போயிடும். இல்ல ஒரு ஒரு இடத்துல வந்து பின்வாங்கி ஓடிருவாங்க. இல்ல டிஃபெக்ட் ஆயிடுவாங்க. எதிரி கூட சேர்ந்துப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து நடக்கும். ஒரு சில இடத்துல சண்டை நடக்கும். சண்டை நடந்து எப்படி நடந்ததுனாலும், 2,70,000 பேர எதிர்கொண்டு வரவங்க. எவ்வளவுதான் ஆயுதம் வந்து வலு கம்மியா இருந்தாலுமே சரி. அப்படி வர்றவங்கள 30,000 பேர் எதிர்கொண்டு சண்டை போடணும்னா, குறைஞ்சது ஒரு 4, 5 மாசமாவது சண்டை போடணும். 4, 5 மாசமாவது சண்டை போட்டா மட்டும் தான் வந்து இல்ல நீங்க ஏன்னா தோத்தா கூட இல்ல நான் சின்ன புள்ள போவாங்க. மாரி இல்ல ஒரு சின்ன குழந்தைங்க மாரி நான் ஒரு கணக்கு போட்டேன். எப்படி போட்டேன்னா, ஆ 2000 பேர வந்து 1 வாரத்துல கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 2000 பேர 1 வாரத்துல கொலை பண்ணியிருக்கோம்னு ரஷ்யா சொல்லுது. அப்போ வந்திருக்கேன் 40,000 பேர் அப்படின்னா, 1 வாரத்துக்கு 2000. நான் 40,000த்த எத்தன நாளா? இப்படிதானே கணக்கு பண்ணேன். சரி கணக்கு பண்ணா 90 நாள்லேருந்து 120 நாள் வருது. அப்போ வந்து 4 மாசம் போகும். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த 24 மணி நேரத்துல எல்லாம் தலைகீழா போயிருச்சு. அங்க தான் ஒண்ணுமே புரியல இப்ப. இல்ல அதுதான். என்னன்னா, யாராலயுமே வந்து இத வந்து கணிச்சிருக்க முடியாது. ஏன்னா, எப்படி நீங்க போட்டீங்கன்னாலும் சரிங்க. எல்லாம் பாதி படை வீரர்கள் வந்து ஓடி போய்ட்டாய்ங்க. சண்டையே போடலன்னா கூட, ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கும். ஒரு ஒரு 2, 3 மாசமாவது சண்டை புடிச்சு தானே விட்டுருப்பாங்க. அது எதுவுமே நடக்கலன்னா, ஏதோ வந்து நடந்திருக்குல்ல. அப்ப ஏன் போனாங்க? ஏன்னா, இப்ப எதிரிக்குமே வந்து இதுல யாரு ரொம்ப அச்சத்தோட பார்க்க வேண்டியிருக்கும்னா, எவன் வந்து இந்த 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 ஸ்ட்ராட்டஜிய வடிவமைச்சு நம்ம போவோம், போய் சண்டைய போடுவோம். போட்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிய குடுக்கணும்னு சொல்லி வந்தான்ல, அவன் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகணும். ஏன்னா, இதுல என்ன ட்ராப் வச்சிருக்காங்கன்னு தெரியாமலே உள்ளுக்கு வந்திருக்கிறான் அவன் தான் இப்போ. ஏன்னா, இந்த திட்டத்த வடிவமைச்சவன், இது என்னடா எதுவுமே இல்ல. நம்ம பாட்டுக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். ஒண்ணையும் காணோம். இருந்தாய்ங்க. எல்லாம் எங்க போயிட்டாய்ங்க? இவங்க என்ன பண்ண பிளான் வச்சிருக்கிறாய்ங்க? என்ன பண்ண போறாய்ங்க அடுத்து? நம்ம பாட்டுக்கு வந்து உள்ளுக்கு சிக்கியிருக்கோமே! அடுத்து இத எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம்ன்னு சொல்லி அவன் தான் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகணும். இன்னைக்கு அதே நிலை தான் வந்து மேற்குலக நாடுகளுக்கு இருக்கு. குறிப்பா வந்து துருக்கி, இஸ்ரேலு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னன்னா, என்ன பிளானோட நம்மள விட்டுட்டு போயிருக்காய்ங்க. இத எப்படி நான் வந்து எதிர்கொள்றது? அவங்களுடைய திட்டமிடல் என்ன? அப்படிங்கிறது இன்னைக்கு புரியாம தான் இருப்பாய்ங்க. ஏன்னா, இவங்க என்ன திட்டத்தோட விட்டுட்டு போனாங்கங்கிறதே தெரியல. ஏன்னா, அவங்க திட்டமிட்டு வந்ததே, இவங்க வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ரஷ்யாவினுடைய ராணுவம் வரும். இல்ல ரஷ்யாவினுடைய ஏர் ஃபோர்ஸ் வரும். இன்னும் வந்து பெரிய அளவுக்கு இங்க தாக்குதல வந்து தீவிரப்படுத்துவாங்க. அதேபோல உங்களுக்கு ஈரான்ல இருந்து அ படை வீரர்கள் வருவாங்க. பாப்புலர் மொபிலைசேஷன் வரும். இவங்க எல்லாரும் வந்து இங்க சண்டை கட்டுவாங்க. சண்டை நடக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாட்டுல வந்து பிளவு வந்து உருவாகும். இந்த பக்கத்துல பாதி பேர் சொல்லுவாங்க. அந்த பக்கத்துல பாதி பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் போகும்போது இந்த நாடு வந்து ஒட்டுமொத்தமா இன்னும் மிகப்பெரிய சிக்கல வந்து எதிர்கொள்ளும். அதனால இந்த நாட்டால இந்த போர்ல வந்து ஈடுபட முடியாது. அதாவது குறிப்பா வந்து சிரியாவுக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது. அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இங்க என்கேஜ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த டயத்துல அவங்களையே அவங்களால புரொடெக்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடலா இருந்திருக்கும். ஆனா, இது எதுவுமே நடக்கல. அவங்க எல்லாருமே விட்டுட்டு போய் அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் உள்ளுக்கு வந்து நின்னுட்டாங்க. இவங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இவங்க தான் அச்சத்துல இருக்காங்களே தவிர, அவங்க அச்சத்துல இல்ல. அவங்க எல்லாரும் விட்டுட்டு போய் அவங்கவங்களுடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து எதிர்பாராத விதயம். நீங்க எதிர்பாராத வெற்றி அடையும்போது, உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். அது எப்பவுமே சிக்கலுக்குரியது தான். எதிர்பார்த்து ஒரு வெற்றிய வந்து கஷ்டப்பட்டு பெற்றீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இத எப்படி எதிர்கொள்ளணும், அடுத்து இது என்ன பண்ண போறோம், எல்லா பிளானும் உங்கள்ட்ட இருக்கும். இன்னைக்கு எந்த பிளானும் இல்லாம நீங்க உள்ளுக்கு வந்திருக்கீங்க. இப்ப இது என்ன மாதிரியான ட்ராப் என்னங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். அ இதுல என்னன்னா, நீங்க சொல்ற மாரி எது நடந்திருக்கு அப்படின்றது மேபி நம்ம நம்ம இப்ப சொன்னது அவ்வளோ இது சொன்னோம் நெறைய தகவல் எடுத்து, அதன் பிறகும் கூட நெறைய தகவல்கள் வெளியில வரும் அப்படின்னு நெனைக்கிறேன் இத பொறுத்தவரைக்கும்.
நான் மெயினா இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சது, அந்த ஈரானுடைய இது மேல அவங்க தாக்குதல் நடத்துறேன்னு பிளான் வச்சிருக்காங்களே, அவங்க ஏதாவது ஸ்பெஷல் எக்யூப்மென்ட் வச்சிருக்காங்களா? இப்படி ஒரு வேளை வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது நம்ம தாக்குதல் நடத்தணும், அல்லது வர்றதுக்குள்ளேயே வந்து தாக்குதல் நடத்திறணும் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்குது அந்த நியோகான் டீமு. கடைசியா அதுல ஏதாவது அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி கையில வச்சிருக்காங்களா? நீங்க சொன்ன மாரி வெறும் அந்த லேண்ட் நமக்கு இருக்கிற லேண்ட் போதும். இத வச்சு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்களா ஈரான்? அதோட நம்ம பேசி முடிச்சுக்கலாம். அவங்கள்ட்டயும் வந்து அரஸ்னிக் மாதிரியான வெப்பன் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே வந்து அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் ஒரு முறை பேசும்போது, நம்மள்ட்ட இருக்கிற வெப்பன வந்து நம்ம ஒரு ஏவுகணை ஏவுனோம்னா, அது 80 இடங்கள்ல தாக்குதல் நடத்தும். ஏன்னா 80 வார்ஹெட்ஸ் அதிலிருந்து போகும். அப்படின்னா நம்ம 100 ஏவுகணை தாக்குதல் நடத்துனோம்னா, 8000 தாக்குதல் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இப்ப நீங்க ஆரிஸ்னிக் ஏவுகணைங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு ஏவுகணையிலிருந்து 36 வார்ஹெட்ஸ் வந்து பிரிஞ்சு போய் தான் தாக்குதல் நடத்துனது. ஸோ அதே மாதிரியான கிட்டத்தட்ட சமமான, இல்ல அத விட பலமான ஒரு ஏவுகணை தான் வந்து ஈரான்ட்டயும் இருக்குங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. ஸோ அதனால நீங்க அது அடுத்த அந்த ஆப்பரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3ல வந்து அவங்க எத மாதிரி அத பயன்படுத்த போறாங்க? இல்ல ட்ரூ ப்ராமிஸ்க்கு முன்னாடி இவங்க தாக்குதல் நடத்திருவாங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனா, இது எல்லாமே வந்து அடுத்த கட்ட தாக்குதல்ங்கிறது ரொம்ப கடுமையான தாக்குதல்கள். இது வந்து முழுநீள சண்டையா போறதுக்கான வாய்ப்பா தான் இருக்கு. அந்த இடத்துல மேபி வந்து அந்த மாதிரியான ஒரு ஆயுதத்த வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு தோழர். ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். மேபி அந்த ஏன்னா நான் இது கூட எழுதியிருந்தேன் டெலிகிராம்ல. ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகும்போது ரஷ்யா கிட்டேருந்து அந்த ஆர்சனிக் ஏவுகணை வாங்குறது தான் சரியான முடிவா இருக்கும் ஈரானுக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட நீங்க அப்போ அதுக்கு ஈக்குவலான மேபி பேர் வேற இருக்கலாம். இல்ல அதே வாங்கி வச்சிருக்காங்களான்னு தெரியல. என்ன இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.